ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். பொங்கல் திருவிழாவை ஒட்டி நமது அபயவரத ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ சத்யநாராயணன் அவர்கள் வாசல் திறவாய் வைகுந்தா அப்படின்ற தலைப்புல சங்கீத உபன்யாசம் செய்ய இருக்காங்க. இவங்க பல கோவில்கள்ல, பல ஊர்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோவில்கள்ல ரெகுலரா சங்கீத உபன்யாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அவங்க பண்ற அந்த கைங்கரியம் பல நாள் நீடிக்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி பெருமாளுக்கு முன்னாடி இவங்க இன்னைக்கு நம்ம அபயவரத ஆசிரியர் முன்னாடி பண்றத ஒரு பெருமையா நினைச்சு அவங்கள வாசல் திறவாய் வைகுந்தா அப்படிங்கிற தலைப்புல பண்ண போற சங்கீத உபன்யாசத்தை கேட்க நானும் சித்தமாக இருக்கேன். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கீதா ராமன் அவர்கள் இப்போ ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ சத்யநாராயணன் அவர்களுக்கு மாலை போடுவாங்க. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி மாசத்தோட கடைசி நாள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏகாதசி. நாளைக்கு தை மாச பருப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. அதன்படியே அரங்கன் இப்ப நான் பெரிய திருநாள் உற்சவத்தை கொண்டாடி முடிச்சிருக்க, தன்னோட வைகுந்த வாசலை திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வேண்டிய செல்வங்கள்லாம் கொடுக்கறதுக்கு தான். எந்தெந்த செல்வங்களை எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம் வாங்கும். அதுக்கு பின்னால எந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் ஆச்சாரியனோட அருளோட ஆரம்பிச்சோம்னா அந்த செயல் நல்லபடியா நடக்கும். அதன்படியே ஜெகத்குருவான ராமானுஜர் மேல ஒரு பாடலோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். ஏனோ மனமே, ஏனோ மனமே, ஏனோ மனமே, இனிமேலாகிலும் எம் பெருமானாரை பஜிய. ஏனோ எம் பெருமானாரை பஜியாயோ. ஏனோ மனமே, ஏனோ மனமே, ஏனோ மனமே, இனிமேலாகிலும் எம் பெருமானாரை பஜியாயோ. வானோ கமுதீந்த வீரச்சரண்யனை தானே பஜித்து தாலாட்டினாராம். வானோ கமுதீந்த வீரச்சரண்யனை தானே பஜித்து தாலாட்டினாராம்.
தாயாரை நெஞ்சில் திருத்தமாய் துதித்து பஜித்தாராம். ஏனோ மனமே, ஏனோ மனமே, ஏனோ மனமே, இனிமேலாகிலும் என் பெருமானாரை பஜியாயோ. அம்புய கண்ணன் சம்பத்குமாரனை அன்புடன் மடியில் வைத்து ஆதரித்தாராம். துன்பங்கள் போக்கிடும் அன்பர்கள் நாதனை தன் புதல்வன் போல் ஆதரித்தாராம். ஏனோ மனமே, ஏனோ மனமே, ஏனோ மனமே, இனிமேலாகிலும் என் பெருமானாரை பஜியாயோ. இந்த உலகத்துல எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் முக்கியமா 16 செல்வங்கள் இருக்குன்னு அபிராமி பட்டர் தன்னோட அபிராமி அம்மை கடிதத்துல சொல்லியிருக்க. அந்த செல்வங்கள் என்னன்னு பார்க்கணும்னா, அகிலமதி நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பலி துணிவு வாழ்நாள் வெற்றியாக நல்கூழ் நுகர்ச்சி தொகை தரும் 16 செல்வமும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் அப்படின்னு 16 செல்வங்கள் இருக்குன்னு அபிராமி பட்டர் தன்னோட அபிராமி அம்மை பதிகத்துல சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாம இந்த 16 செல்வங்களோட எனக்கு சுகமான ஆனந்தமான வாழ்வையும் கொடு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நமது பெரியோர்கள் நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது 16 கற்று பெருவாழ்வு வாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவா. இது 16 குழந்தை பேரை சொல்றது இல்ல, இந்த 16 செல்வங்களையும் தான் அந்த வாழ்த்து சொல்றது. இப்ப இந்த 16 செல்வங்களை நம்மளுக்கு புரியுற மாதிரி 5 வகையா பிரிச்சுக்கலாம். முதல்ல நிலையற்ற செல்வம். இந்த செல்வத்துல அழகு, இளமை, வலிமை, வெற்றி, பெருமை, இந்த 5யும் நிலையற்ற செல்வங்கள். அடுத்தது நாம் தேடும் செல்வங்கள். அது என்னன்னு பார்க்கணும்னா, கல்வி, தனம், தானியம், புகழ். இந்த 4ம் நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அடுத்தது வேண்டும் செல்வம். எல்லாருக்குமே ரொம்ப தேவையான செல்வம் நோயின்மை. நோய் இல்லாம இருக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருமே வேண்டி கேட்டுக்கிறோம். அடுத்தது மயக்கப்பட்ட செல்வம். இதுல அறிவு, துணிவு, நுகர்ச்சி, இந்த 3 செல்வங்களும் வருது. அடுத்தது விதிக்கப்பட்ட செல்வம். சந்தானம், நல்லூர், வாழ்நாள். இது நம்மளா ஏற்படுத்திக்க முடியாது, இது அவன் விதித்ததுதான். ஆக இந்த 16 செல்வங்களையும் நம்ம 5 பிரிவா பிரிச்சுக்கிறோம். முதல் வகையான நிலையற்ற செல்வத்தை பத்தி பார்க்கலாம். இதுல அழகு, இளமை, வலிமை, வெற்றி, பெருமை. அழகு ரொம்ப நாள் இருக்காது, சில காலங்களே இருந்து அப்புறம் போயிடும். இளமையும் அப்படிப்பட்டதுதான். வலிமையும் நம்மளுடைய வயது கூடிக்கொண்டே, அகவை கூடிக்கொண்டே போச்சுன்னா நம்மளோட வலிமையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வலிமையை பொறுத்துதான் இந்த வெற்றி இருக்கு. வெற்றியும் எப்போதுமே தங்கிறது கிடையாது, சில நேரம் இருக்கும், அப்புறம் அதுவும் போய்விடும். அடுத்தது பெருமை. பெருமைங்கிறதும் சிறிது காலமே நம்மளோட இருக்கக்கூடிய செல்வம். இந்த எல்லா செல்வங்களும், இந்த 5 நிலையற்ற செல்வங்களும் நம்மளுக்கு தேவையான நேரத்தில் நம்ம கூட இருக்கணும்னா அதுக்கு இந்த பரமபதநாதனோட அருள் கட்டாயமா இருக்கணும்.
சீதையை தேடிட்டு எல்லாரும் ஒவ்வொரு இடமா எல்லா வானரங்களும் போறாங்க, எல்லா திசைக்கும். அப்ப அனுமர், அங்கதன், ஜாம்பவன் அவரோட சில வானரங்கள்லாம் தென் திசையை நோக்கி போறாங்க. அங்கதான் சீதை இருக்கான்னு ஜாம்பவான் சம்பாதி தன்னோட தொலைநோக்கு பார்வையால பார்த்து சொன்னதுனால எல்லாரும் தென் திசையை நோக்கி இலங்கையை நோக்கி போறாங்க. நடுவுல பெரிய சமுத்திரம் இருக்கு. அங்க போன உடனே தான் அவளுக்கெல்லாம் இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டது அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் வருது. அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னோட வலிமையை பத்தி சொல்றாங்க. நான் இவ்வளவு யோஜனை தூரம் தாண்டுவேன் அப்படின்னு ஒவ்வொருவரா சொல்ல, அங்கதான் சொல்றாங்க, என்னால 100 யோஜனையை ஒரே நேரத்துல போக முடியும், தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடல் 100 யோஜனை தான் இருக்கு. அப்ப எல்லாரும் சந்தோஷம் வந்துடுறது. அப்ப அங்கதான் போய் சீதா அம்மா இருக்கிறத உறுதிப்படுத்தி வந்துருவான். அப்புறம் ராமட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அங்கதான் சொல்றது, ஆனா போயிடுவேன், திரும்ப வருவேனான்னு எனக்கு சந்தேகம் தான், அந்த அளவுக்கு எனக்கு வலிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜாம்பவன் என்ன சொல்றதுன்னா, என்னோட இளமை காலத்துல நான் எவ்வளவோ சாகசங்கள் செய்திருக்கேன். இப்ப எனக்கு வயது முதிர்ச்சினால இந்த கடலை தாண்ட முடியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜாம்பவன் தான் அனுமனுடைய வலிமையை எடுத்துக்கொள்றார். சின்ன வயதுல அவர் முனிவர்கள்ட்ட அபச்சாரப்பட்டதுனால அவருக்கு ஒரு சாபம் வந்தது. உன்னோட வலிமையை யாராவது எப்ப தேவைப்படும் போது எடுத்து கூறுகிறார்களோ அப்ப உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு அவ சாபம் விட்டார். அதன்படி இப்ப ஜாம்பவான் எடுத்து கூறினோடனே அப்பதான் அனுமாருக்கும் தன்னோட பலத்தோட வலிமையோட பற்றி அவருக்கு தெரிய ஆரம்பிச்சு மிகப்பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு மகேந்திரமணியிலிருந்து இலங்கைக்கு போய் சீதையும் பார்த்து கொண்டு திரும்ப வர. இந்த வலிமை தேவையான நேரத்துல பயன்படலைன்னா அங்க அனுமாருக்கு வேலையே இல்லை. அனுமாராலதான் ராமாயணமே நடந்தது. இந்த வலிமை பயன்படாத போன இடம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்னா கர்ணனோட வலிமை பரசுராமரோட சாபத்தினால அவனுடைய கற்ற வில் வித்து தேவையான போது பயன்படாம போனான். ஆக இந்த அழகு, இளமை, வலிமை, வெற்றி, பெருமை, இந்த 5 செல்வங்களும் நம்மளுக்கு தேவையான போது பயன்படுறதுக்கு அந்த வைகுண்டநாதனோட அருள் கட்டாயமா வேணும். நிலையானவனான அந்த வைகுண்டநாதன்கிட்ட நம்ம இந்த 5 செல்வங்களும், நிலையற்ற செல்வங்களும் தேவையான போது பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிக் கொள்வோம். இந்த வைகுண்டநாதன் நாராயணன் எப்படி இருக்காருன்னு ஒரு பாடலை பார்க்கலாமா? சுழலும் சக்கரம் ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோ மறு கையில். சுழலும் சக்கரம் ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோ மறு கையில். குழலும் யாழும் இசைப்பதுவோ கோவிந்தா என்னும் நாமமதை. கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா. கோபுரம் போலோர் ஸ்ரீரமரில் மின்னும் பவழம் ரத்தினமே. சாகரசயனன் சுந்தரவரணன் வைகுண்ட லோகத்து தாரகையே. கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண
திருமண் மேலோக்கும் சாரதி அழகை சரி பார்க்கும் காற்றில் கலையும் திருமூடி அழகை கீற்றாய் தாங்கி தினம் காக்கும் கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா நயனம் இரண்டும் தங்கத்தாமரை நடனம் அதிலே தர்ம தேவதை புவனம் ஏழும் மயங்கும் வண்ணம் உன்னகை பூக்கும் மாதவன் வதனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா தோளில் தவழும் புண்ணிய துளசி மாலைகள் உடனே மாலவன் காட்சி சாள கிராமம் மின்னிடும் ஹாரம் சகஸ்ரநாமம் நீக்கிடும் பாரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா திருவடி நோக்கி ஒரு கரம் காட்டும் அபயம் காட்டி மறுகரம் ஜொலிக்கும் சரணாகதியின் தத்துவம் சொல்லும் திருநாரணனின் அருளே வெல்லும் கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா புஷ்பங்கள் தவழும் புண்ணிய திருவடி பிரபாவரத்தை அருளும் திருவடி அண்ணல் திருவடி துகளாய் பிறக்க அடியவர் வணங்கும் அனந்தம் திருவடி கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா. அடுத்த வகை தேடும் செல்வம். இந்த செல்வத்தை நம்ம தான் தேடி போகணும், அது நம்மளை தேடி வராது. கல்வி, தனம், தானியம், புகழ். நம்மளுடைய ஆயுசு இருக்கிறவரையும் நம்ம ஏதாவது ஒன்று கற்றுட்டே இருக்கணும். கல்விங்கிறது ஸ்கூல்ல போய் பாடங்கள் படிச்சுக்கிறது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு புது செயலை கற்றுட்டே இருக்கிறது தான் கல்வி. சாக்ரட்டிஸ் தன்னோட வாழ்நாள் முடிய போதுன்னு தெரிஞ்ச போது கூட வயலின் கத்துக்கிறேன்னு சொல்லி கத்துக்கிறாங்க. இப்படி நம்ம கத்துக்கிற கல்வி நம்மளுக்கு எப்படி உதவும்னா, நம்மளை புத்துணர்ச்சியா வச்சுப்போம்,
மந்த புத்தியா இல்லாம நல்ல வகையா நேரத்தை செலவிடத்துக்கு பயன்படும். இப்படி நம்ம இந்த கல்வியை ஏதாவது ஒரு கைத்தொழிலோ இல்லோ ஒன்று கத்துட்டே இருந்தோம்னா அது நம்மளை சுறுசுறுப்பா வச்சு. ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல ஒரு வீட்டோட தண்ணியில ஒரு 4 பேர் போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த வீட்டோட பெண்மணி எதேச்சியா வெளியில வந்து பார்த்தா 4 அதிதி உட்கார்ந்துருக்காங்க. அவ அந்த 4 பேர்த்தையும் கேட்கறா, எங்க இருந்து வரே? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே, இந்த ஊர்ல நான் உங்களை பார்த்ததே இல்லை, எங்க இருந்து வரையன்னு கேட்கறா. நாங்க வேற ஊர்ல இருந்து வரோம்மா அப்படின்னு அவ சொல்றாங்க. சரி வாங்கோ, உள்ள வாங்கோ, ஏதாவது சாப்பிடறதுக்கு தரேன் அப்படின்னு அவ சொல்றாங்க. அப்ப அவ 4 பேரும் சொல்றாங்க, நாங்க 4 பேரும் சேர்ந்து வரமாட்டோம், யாராவது ஒருத்தரை நீ ஃபர்ஸ்ட் கூப்பிடு, நீ ஒருத்தரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் சொல்ற, என் பேரு கல்வி, இவன் பேரு தனம், இவன் பேரு தானியம், இவன் பேரு புகழ். நீ உங்க வீட்டுக்குள்ள போய் உங்க கணவரோடையும் உன் குழந்தைகளோடையும் ஆலோசிச்சு யாராவது ஒருத்தரை கூப்பிடு, நாங்க வரோம் அப்படின்னு சொன்னாலாம். இந்த பெண்மணியும் வீட்டுக்குள்ள போறா, தன்னோட கணவர் குழந்தைகளை கூப்பிட்டு நடந்ததை சொல்றா. வீட்டை நிர்வகிக்கிறது இவதானே. இவன் என்ன சொல்றா, தானியத்தை கூப்பிடுவோம், ஏன்னா நம்ம வீட்டுல அரிசி பருப்புலாம் ரொம்ப தட்டுப்பாடா, அதனால தானியத்தை உள்ள கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலாம். அவ கணவர் சொன்ன தனத்தை கூப்பிடலாம், செல்வம் வந்ததுன்னா எல்லாமே பின்னால வந்துருவேன், அதனால செல்வத்தை கூப்பிடலாம்னு சொல்றான். பையன் என்ன சொல்றான், புகழ கூப்பிடலாம்ப்பா, இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் புகழ் இருக்கணும், ஏதாவது ஒரு வீடியோ போட்டு நம்ம ட்ரெண்டா இருக்கணும், அதனால புகழ கூப்பிடலாம்னு சொல்றான் பையன். பொண்ணு சொல்றா, கல்வியை கூப்பிடலாம்ப்பான்னு சொல்றா. அந்த பொண்ணு எல்லாருக்கும் செல்லணும்னால எல்லாரும் முடிவெடுத்து சரி கடைசியில கல்வியை கூப்பிடலாம் அப்படின்னு வெளியில போய் அந்த 4 பேர்த்தையும் சொல்றா அந்த குடும்ப தலைவி, நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டோம், கல்வியை உள்ள கூப்பிடலாம்னு இருக்கோம் அப்படின்னு. சரின்னு கல்வி உள்ள வர பார்த்தா பின்னாலே அவன் 3 பேரும் வரா. என்னது நீங்க ஒருத்தர் தானே வருவேன்னு சொன்னேன், நான் ஒருத்தருக்கு தான் சமைச்சும் வச்சிருக்கேன், என்ன நீங்க 4 பேரும் வரேன் அப்படின்னு அந்த பெண்மணி கேட்க அவர் சொன்னாராம், எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கு, இந்த கல்வி மட்டும் எங்க போறானோ அவன் பின்னாலே நாங்க 4 பேரும் வந்துடும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி கல்வியை கற்றுக்கொண்டோம்னா அதன் மூலமா தனம் தானியம் புகழ் எல்லாத்தையுமே சம்பாதித்து விடலாம். அடுத்த 3வது வகை வேண்டும் செல்வம். இது நோயின்மை. நம்ம எல்லாருமே சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியுங்கிறபடியே உடம்ப நன்னா வச்சுட்டாதான் எல்லா செயல்களையுமே செய்ய முடியும். இந்த நோயின்மைய நம்ம எப்பொழுதுமே அவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் தன்னோட காலம் முடிஞ்சு பரமபதத்துக்கு எழுந்திரணும் முடிவு பண்ணிட்டார். அப்ப தன்னோட கூடவே இருக்கிற உத்தவரை கூப்பிடுறார். உத்தவர்கிட்ட சொல்றார், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு மட்டும் ஒண்ணுமே பண்ணல, நீ ஏதாவது கேளை அப்படின்னு சொல்ற. அதுக்கு உத்தவர் சொன்னாரா, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆனா எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை மட்டும் நிவர்த்தி செய் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணனு தாராளமா கேளை, நான் நிவர்த்தி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. உத்தவர் கேட்கிறார், இந்த பாரத போர்ல எவ்வளவு உயிர்கள் இறந்து விட்டது, நீ நினைச்சிருந்தா இந்த பாரத போரை நிறுத்திக்க முடியாதா அப்படின்னு கேட்க. அதுக்கு கண்ணன் சொன்னாராம், கட்டாயம் முடியாது. ஏன், பஞ்சபாண்டவா உன்னோட அத்தை மகன்கள் தானே, அத போல துரியோதனும் உனக்கு சம்பந்தப்பட்டவன் தானே, காப்பாத்திருக்கலாமே நீ நினைச்சா அப்படின்னு சொல்ற உத்தவர். கண்ணன் சொன்னான், துரியோதனன் அதிபுத்திசாலி, அவனுக்கு தெரியும் பகடையை உருட்ட தெரியாது, அதனால அவன் என்ன சொன்னான், சூதாட்டத்துக்கு கூப்பிட்டு எனக்கு பதிலா சகுனி, என்னோட மாமாவான சகுனி பகடையை உருட்டுவார்னு சொன்னான். இத போலவே தர்மரும் எனக்கு பதிலா கிருஷ்ணர் உருட்டுவார் பகடையன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை ஜெயிச்சிருந்திருக்கலாம், இந்த போரே நடக்காம இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு எதுவுமே நடந்திருக்காது, பாஞ்சாலியும் சபதம் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். புத்தவர் சொல்றாரு, ஆமா நீ சொன்னது சரிதான், கேட்டிருக்கலாம் தர்மர், ஆனாப்பா உனக்குதான் எல்லாம் தெரியுமே,
ஏன் கேட்டாதான் நீ போவியா என்ன? உன்னோட சொந்தக்காரா தானே, ஒரு அழிவிலேருந்து அவர்களை தடுக்கணும்னா நீங்க போய் உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கிறார் உத்தவர். கண்ணன் அழுத்தம் திருத்தமாக சொன்னா, மாட்டேன், என்னை வேண்டி கேட்டுக்கொண்டால் தான் நான் செய்வேன், இல்லைன்னா சாட்சி பூதமாகத்தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஒரு அழகுனா, சூதாட்டம் விளையாட போகும்போது தர்மர் ஃபர்ஸ்ட் வேண்டியதே, பகவானே நான் இந்த சூதாட்டம் விளையாடுறது கண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எண்ணினா, அதுக்கப்புறம் நான் எங்க போறது அப்படின்னு சொன்னார் கண்ணன். பாஞ்சாலியும் வேண்டி கேட்டுக்கொண்டதுனாலதான் வஸ்திரங்களை கொடுத்தேன். அத போல நான் வரணும் அப்படின்னு என்ன வேண்டிந்தாதான் அந்த இடத்துக்கு வருவேன். நம்மளும் நிறைய இடத்துல குறைபட்டுக்கிறோம் இல்லையா? இவ்வளவு அக்கிரமா நடக்கிறது இந்த காலத்துல, இப்படி பண்றா அப்படி பண்றா, இந்த கடவுள் பார்த்துட்டே இருக்கானே வரமாட்டானான்னு. கண்ணன் வார்த்தையிலே தெரியாது, நம்ம வேண்டி கேட்டுக்கொண்டால்தான் அவன் வருவான். அதனால தர்மம் நிலைக்கணும், அதர்மம் ஒழியணும்னா நம்ம தான் வேண்டி அவனை கூப்பிடணும், அப்ப அவன் வருவான். நம்மளோட சனாதன தர்மத்துல ஆன்மீகமும் கலந்துதான் எல்லாமே இருக்கும். இப்ப நம்மளுக்கு இந்த நோயின்மை வராம இருக்கணுங்கிறதுக்காக நம்மளோட பெரியவர்கள் என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறாங்கன்னா, காலத்துக்கு ஏற்றபடி நம்ம அனுஷ்டானங்களை மாற்றி வச்சிருக்காங்க. இந்த மார்கழி மாசத்துல காலங்காத்தால எழுந்து திருப்பாவை நோன்பு இருந்து குளிச்சு இந்த நோன்பை செய்தோம்னா என்னென்ன பலன் கிடைக்கும்? சயின்டிபிக்கா பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாசத்துல ஓசோன் படலம் பூமியிலேருந்து 8-10 அடியில இருக்கான். அதனால நம்ம திருப்பாவையை சொல்லிட்டு அதுதான் அந்த காலத்துல வீதி பிரதர்ஷனம் போவாங்க. அப்படி போனோம்னா அந்த ஓசோன் நம்மளுக்குள்ள நம்ம சுவாசிச்சு நம்மளுக்கு அந்த வருடத்துக்கு தேவையான மொத்த எனர்ஜியும் நம்ம பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஓசோன் நம்மளுக்கு தரும். அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல குளிர் மழையெல்லாம் இருக்கிறதுனால ஜெரிமான சக்தி குறைச்சிருக்கு. அதனாலதான் செய்யும்னு நெய், பால், மந்த புத்தி உள்ள உணவுகள்லாம் தடுத்து இந்த நோன்பை மேற்கொள்கிறார்கள். இன்னொரு வகையில பார்த்தோம்னா, நம்மளோட ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரே ஒரு நாள், அப்ப 12 மாசம், ஒரு மாசம் 2 மணி நேரம். தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுது 4 to 6 மணி. தேவேந்திரன் எப்போதும் பார்த்தோம்னா, இந்த முடிவுகள்லாம் ஏதாவது வரம் வாங்கணும்னு அவ தவம் இருந்தானா அதை போய் கலைச்சு விடுவோம். ஏன்னா இவனோட பதவி பறி போயிடுமோன்னு அவனுக்கு பயம். எப்போதுமே காலங்காத்தால நம்ம தூங்கி எழுந்துக்கும் போது நம்மளோட புத்தி தொடச்சு வச்ச ஸ்லேட்டு மாதிரி இருக்கும், சலனமே இல்லாம இருக்கும். பகவான் நாமாவோட சொல்லி நம்ம எழுந்துக்கும் போது யாருக்கும் கெடுதி பண்ணணும் முதல்ல நினைக்க மாட்டோம். அதை போலதான் தேவர்களும். அதனால இந்த நேரத்துல மார்கழி மாசத்துல காலையில நோன்பு இருந்து நம்ம வேண்டிய வரத்தை பரமபதநாதன் கேட்போம்னா, ஆண்டாள் நாச்சியர் சொல்லப்படியே நாராயணனே நமக்கே படை தருவான். வேண்டிய வரத்தை அவன் தந்துருவான். அதை தடுக்கிறதுக்கு இந்திரனும் வரமாட்டான். அதனால இந்த மார்கழி மாசம் எல்லாருமே காலமரை எழுந்து குளிச்சு திருப்பாவையை சொல்லி நோன்பு இருந்தோம்னா நோய் இல்லாம இருக்க முடியும். இதை ஒட்டிதான் நம்மளோட முன்னோர்களும் எல்லா அனுஷ்டானங்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். வர பாடல்ல திருப்பாவையும் நாராயணனோட துவாதச நாமாவையும் சேர்த்து ஒரு பாடலை பார்க்கலாம். மார்கழி திங்களாய் வந்தவனே கேசவா, மார்கழி திங்களாய் வந்தவனே கேசவா, ஓங்கி புலகளந்த உத்தமனே திரிவிக்ரமா, ஓங்கி புலகளந்த உத்தமனே திரிவிக்ரமா, ஆழி மழை கண்ணா மாலே மதுசூதனா,
உலகம் அளந்தவனே வாமனா அன்று இப்புலகம் அளந்தவனே வாமனா புஞ்சை கூடையாய் எடுத்தவனே கோவிந்தா புஞ்சை கூடையாய் எடுத்தவனே கோவிந்தா கரவைகள் பின் சென்ற நந்த கோபநாராயணா கரவைகள் பின் சென்ற நந்த கோபநாராயணா அங்கன்மாயால தரசே தாமோதரா வையத்துள் வாழ்வழிக்க வந்தவனே ஸ்ரீதரா வையத்துள் வாழ்வழிக்க வந்தவனே ஸ்ரீதரா முப்பத்து மூவர்க்கும் முன்னவனே இருடிகேசா முப்பத்து மூவர்க்கும் முன்னவனே ரிஷிகேசா நாயகனாய் நின்ற நந்த கோபநாராயணா நாயகனாய் நின்ற வித்தகனே விஷ்ணுவே வங்க கடல் கடைந்த தேவாரி மாதவா செல்வ திருமாலே சீதை மணவாளா செல்வ திருமாலே ராதை மணவாளா செல்வ திருமாலே கோதை மணவாளா. நாலாவது வகை மயக்கப்பட்ட செல்வம். அதாவது இது வருதுன்னு பார்த்தோம்னா அறிவு, துணிவு, நுகர்ச்சி. இது மூணும் எப்போதும் டியூப்லைட் மாதிரி எப்போதுமே பழின்னு இருக்காது. டியூப்லைட் சில சமயம் டிம்மா போகும் இல்லையா, அதை போல இந்த அறிவு, துணிவு, நுகர்ச்சி மழுங்கி போகும். சில சமயம் ஃபிளிக்கரிங்கா இருக்கும், சில சமயம் மங்கி போகும், சில சமயம் பழித்து டியூப்லைட் மாதிரி வெளிச்சமா இருக்கும். இப்ப இத எப்போதுமே டியூப்லைட் மாதிரி பிரைட்டா இருக்கணுங்கிறதுக்கு நம்ம பரமபத நாதனோட அருளை வேண்டிதான் ஆகும். அவன் இல்லாட்டி எப்போதுமே இந்த அறிவு, துணிவு, நுகர்ச்சி பிரகாசிச்ச நிலையில இருக்காது. சில சமயம் மங்கிய நிலைக்கு போயிடும். இது நம்ம எங்க பாக்குறோம்னா, பாண்டிய மன்னன் நல்லபடியா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். செங்கோல் வளையாம மதுரையில ஆட்சி செஞ்சிருக்கான். ஆனா தன்னுடைய பொற்கொள்ளன் சொன்னாங்கிறதுக்காக நம்பி கண்ணகியோட சிலம்ப எடுத்துட்டு போய் இதுதான் ராணியோடதுன்னு சொன்னான். அங்க ராஜாக்கு சில நேரத்துல அறிவு மங்கி விட்டது. தீர விசாரிக்காம இது கண்ணகியோட சிலம்பு இல்ல, தன்னோட மனைவியோடதுதான் முடிவு பண்ணி கோவலனுக்கு மரண தண்டனை கொடுப்பான். அத போல மகாபாரத போர் நடக்க போறது. எல்லாரும் ரெண்டு பக்கமும் கூடிட்டா. தேர்ல நின்று இருக்கான். போர் ஆரம்பிக்க போறது. எல்லாரும் சங்கம் முழங்க வேண்டிய நேரம். அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றான்? ஐயோ, என்னால போர் செய்ய முடியாதுப்பா. முதல்ல போர் செய்யலாம். பின்னால இருக்கிறவர்கள் அனைவருமே தன்னோட கூட பிறந்தவாட இருந்தா கூட அதர்மமா நடந்து கொள்கிறார்கள். நல்லவா இல்ல, அதர்மமான வழியில தான் எல்லாரும் நடக்கிறான்னு தெரியும். அதை முன்னிட்டு கொண்டுதான் போர் செய்யலாம்னு வர. ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு என்ன தோணுது? பின்னால இருக்கும் தன்னோட உறவுக்காரர்களை எதிர்த்து எப்படி போரிட்டு அறிவு மங்கியது மட்டும் இல்லாம துணிவும் போய்விட்டது. அதை எடுத்து கூடுறதுக்கு கண்ணன் வந்தான் இல்லையா? அத போல நமக்கும் இந்த அறிவு, துணிவு இது வங்கி போற நேரத்துல எடுத்து சொல்றதுக்கு பகவானோட அருள் கட்டாயமா வேணும். அடுத்து நுகர்ச்சின்னு பார்க்கணும். அனுபவம்.
ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி செப்பல் ஷூ மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. அந்த கம்பெனில இருந்து எல்லா சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறான். தென் தமிழகத்துல ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல அந்த பக்கம் ஒண்ணுமே சேல்ஸே ஆகல. அப்ப அந்த கம்பெனியோட உயர் அதிகாரி ஒரு சேல்ஸ்மேனை கூப்பிட்டு, நீ போய் அந்த கிராமத்தை போய் பார்த்து ஆராய்ஞ்சுடுவா, எது மாதிரி செப்பலோ ஷூவோ நம்ம அங்க சேல் பண்ண முடியும் பாத்துமான்னு சொல்லி அனுப்புறேன். அந்த சேல்ஸ்மேன் போறான். போய் பார்த்தா அந்த கிராமத்துல யாருமே செருப்பே போட்டுக்கல. நேரம் வந்து தம் உயர் அதிகாரிகிட்ட, ஐயோ போய் நல்ல கிராமத்துக்கு என்ன அனுப்பினீங்க, அங்க ஒருத்தர் கூட செப்பலே போட்டுக்கல, கட்டாயமா நம்மளோட செப்பலையோ ஷூவையோ அங்க சேலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த உயர் அதிகாரி பார்த்தார். இன்னொரு சேல்ஸ்மேன் அனுப்பினான். அவன் போனான், நேர கம்பெனிக்கு வரான். உயர் அதிகாரத்தை குதிச்சுட்டே வரான். சார் சூப்பர் சார், ஒருத்தர் கூட அந்த செருப்பு போட்டுக்கல, யாருக்கும் செருப்பை பத்தியே அவளுக்கு தெரியல, நம்ம போய் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா ஃபுல் கிராமத்தையும் நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். இப்ப இது அவ எப்படி அனுபவிக்கிறா, அந்த அனுபவத்தை எப்படி பாக்குறாங்கிறதுதான். முதல்ல போன சேல்ஸ்மேன் யாருமே போட்டுக்கல, அதனால நம்மளால முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா ரெண்டாவது போன சேல்ஸ்மேன் இதையே பாசிட்டிவா, யாருமே போட்டுக்காதனால நம்மளால எல்லாமே சேல் பண்ண முடியும்னு நினைச்சான். இதுதான் நுகர்ச்சி. சில பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, அவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கான் ஆனா ரொம்ப சந்தோஷமா ராஜா மாதிரி இருக்கானேடா. சில ராஜாக்கள் இருப்பா, எல்லாம் இருந்தும் பிச்சைக்கார மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வழக்கு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த நுகர்ச்சிங்கிறது. இந்த மயக்கப்பட்டதான இந்த செல்வங்கள், அறிவு, துணிவு, நுகர்ச்சி, இது மூணும் சரியான வழியில நம்ம பயன்படுத்திட்டோம்னா அடுத்த வர செல்வமான விதிக்கப்பட்ட செல்வத்தை நம்ம மாற்றியே எழுதிட முடியும். பொதுவா பகவான் எல்லா ஜீவர்களையும் 4 வகையா பிரிச்சு அவர்களுக்கு பிறப்ப கொடுக்கிறார். தேவர், மனுஷர், திரியக், தாவரம்னு 4 வகையா ஜீவாத்மாவை படைக்கிறார்கள். தேவர்கள் தேவர்கள், புண்ணியம் செய்தவர்கள் தேவர்களாக இருக்கிறார். 2வது மனுஷர்கள். 3வது திரியக்குங்கிறது பறவைகளையும் விலங்குகளையும் உள்ளடக்கியது. 4வது தாவரம். இந்த 3வது பிறவியான திரியக்கும் 4வது பிறவியான தாவரமும் பாவம் செய்ததனால ஏற்பட்ட பிறப்பு. இப்ப மனுஷா நம்ம என்ன 2 சேர்ந்து பண்ணியிருப்போம், புண்ணியமும் பண்ணியிருப்போம், பாவமும் பண்ணியிருப்போம். ஆனா நம்மளுக்கு கடவுள் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுக்கும். இந்த கோடீஸ்வரன்ல சொல்றா இல்லையா, லைஃப் லைன் நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி நம்மளுக்கு மனுஷனுக்கு மட்டும் அந்த லைஃப் லைனை கொடுத்துருக்காரு. இப்ப இந்த மேல சொன்ன மயக்கப்பட்ட அந்த அறிவு, துணிவு, நுகர்ச்சியை சரியா நம்மளுக்கு அமைஞ்சிருக்குன்னா இந்த லைஃப் லைனை யூஸ் பண்ணி நம்மளோட விதிக்கப்பட்ட செல்வங்களான வாழ்நாள், நல்ஊர், சந்தானம் இதையே மாற்றி அமைக்க முடியும். இந்த வாழ்நாளை மாற்றி அமைச்சதுன்னு பார்த்தோம்னா சத்தியவானோட உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தா சாவித்திரி. துருவன் தன்னை ஆட்சி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு ஆனா தவம் இருந்து நாராயண பலத்தோட தன்னோட அப்பாட்டேந்து தன் ஆட்சியை வாங்கிக் கொண்டார். மார்க்கண்டேயன் தன்னோட உயிரை என்றும் 16ஆக மாற்றிக்கொண்டார். விபீஷணன் ராவணனுக்கு அடிமையா இருந்து ரொம்ப காலத்துல ஒரு நேரத்துல புரிந்து கொண்டான், இனிமே இவனுக்கு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, நம்ம சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறான், தர்மத்தை அவன் தர்ம வழியில செல்லல அப்படின்னு ராமரை வந்து சரணடைந்தார். அத போல பிரகல்லாதன் ஹிரண்யகசிபு தன்னோட அப்பா செய்யறது தவறுன்னு தெரிஞ்சு அதை சுட்டி காட்டி நல்வழிக்கு வந்தார். இப்ப இந்த 4 பிறவியில நம்மளுக்கு மனுஷாக்கு மட்டும் ஒரு ட்ரம்ப் கார்டு கொடுத்துருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தன் இருந்தானோ அவன் தினமும் கண்ணனோட பேசக்கூடியவன், தினமும் பேசிட்டு இருப்பான்.
அவன் ஒரு நாள் கேட்கறான் கண்ணன்ட்ட, கண்ணா இங்க இருக்கிற மனுஷா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஒருத்தன பணக்காரனா பரப்பிடுத்து வச்சிருக்க, ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் அறிவோட இருக்கான், ஒருத்தன் அறிவே இல்லாம இருக்கான், ஒருத்தன் உடம்பெல்லாம் நோய்களோட இருக்கான். ஏன் இவ்வளவு வேறுபாடு? நீ தானே எல்லாரையும் படைச்ச, எல்லாரையும் சமமா படைக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு வேறுபாடோட படைத்தாய் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கண்ணன் சொன்னாராம், அவ செய்யற கர்மத்தை பொறுத்துதான்ப்பா இந்த பிறப்பு வருது, என் கையில் எதுவுமே இல்லை. போன பிறவியில அவர்கள் செய்த புண்ணியமோ பாவமோ அதை பொறுத்துதான் இந்த பிறப்பு வருகிறது அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த பக்தன் கேட்கிறான், அப்ப கர்மாவை வச்சுதான் பிறப்புங்கிற உறுதியா சொல்ற, அப்ப நான் எதுக்கு வேலை செய்யணும்? கர்மாப்படி எனக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்க போறது, என்னோட வாழ்நாள் இப்படியே போயிட போறது, உழைக்க வேண்டிய தேவையே இல்லை, அதனால இப்படியே இருந்துடுறேன்னு சொன்னான். அப்பதான் கண்ணன் சிரிச்சு கொண்டே சொன்னாராம், அப்படி இல்லப்பா, உன்னோட வாழ்க்கைங்கிற புத்தகத்துல நடுவுல சில பக்கத்துல உன்னோட முயற்சிக்கும் உன்னோட உழைப்புக்கும் உன்னோட ஆசைக்குமான பலன் இன்னைக்கு கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்க. நடுவுல சில பக்கத்துல, அந்த பக்கம் நம்மளுக்கு தெரியாது. இதுதான் லைஃப்ல நம்ம நம்மளோட வேலையை முயற்சியை பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா, இப்ப ஒரு குழந்தை கலெக்டர் ஆகணும் முடிவு பண்றதுன்னு வச்சுக்கோங்க. கல்வி பாடத்தை ஸ்கூல்ல சொல்லிக்கிற பாடம் மட்டும் படிச்சா போறாது. அவ எல்லா துறையிலையும் அவளுடைய அறிவை அவ வளர்த்து கொள்ள வேண்டும். முதல்ல தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதுக்கு நோட்ஸ் எழுதணும், என்னென்ன இன்னைக்கு நடந்திருக்கு உலகத்துல அப்படிங்கிறது. அத போல அந்த குழந்தை எப்ப கலெக்டர் ஆகணும்னு முடிவு பண்றதோ அன்னிலேருந்து தன்னோட இந்த உழைப்பை ஆரம்பிச்சதுன்னா, முயற்சியை ஆரம்பிச்சதுன்னா, இன்னைக்கு அந்த பேஜ் ஒரு தான் வரும் பாருங்க, எழுதிருப்பாங்க நடுவில் ஒரு பேஜ்ல, இன்னைக்கு உனக்கு உன்னோட உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஆசைக்கும் உள்ள பலன் கிடைக்கட்டும் சொல்ற பாருங்க, அன்னைக்கு அந்த பொண்ணு கலெக்டர் ஆயிடும். அப்படி இல்லாம ஏதோ பிறந்தோம், சாப்பிட்டோம், டிவியை பார்த்தோம், தூங்கினோன்னு இருந்தோம்னா, இப்படியேதான் அந்த பக்கம் வந்ததும் நம்மளுக்கு தெரியாது, என்னைக்கும் போல அது கடந்து கொண்டே போகும். அதனால நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்குள்ள முயற்சியை உழைப்பை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தோம்னா, அந்த பேஜ் வர அன்னைக்கு நம்மளுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும். நம்ம கூட சில நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம், நேற்று வரையும் பிச்சைக்காரனா இருந்தான், இன்னைக்கு அவனுக்கு வந்து லாட்டரி சீட்டு பணக்காரனா போயிட்டாங்க அப்படின்னா, அவன் அதற்குள்ள முயற்சி எடுத்திருக்கான், அந்த பக்கம் வந்த அன்னைக்கு அவன் பணக்காரனா ஆகிட்டான். இது போலதான் ஒவ்வொரு செயலும் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த கோலை நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள உழைப்பையும் முயற்சியும் போட்டுக்கொண்டே இருந்தோம்னா, அந்த பேஜ் நம்ம வாழ்க்கையில் 4 தடவை வரும். அந்த பேஜ் வர அன்னைக்கு நம்ம நினைச்சதை சாதித்திருக்கலாம். அதனால இந்த ட்ரம்ப் கார்டு, இந்த விதிக்கப்பட்டதை மாற்றக்கூடிய சக்தி ஒரு ட்ரம்ப் கார்டா கடவுள் நம்ம கையில கொடுத்திருக்கான். இது தேவர்களுக்கோ இந்த தாவர விலங்குகள் பறவைகளுக்கோ இல்ல, நம்மளுக்கு மட்டும்தான் அந்த அரிதான வாய்ப்பை கொடுத்திருக்கான். இததான் ஔவையாரும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கும் நம்மளோட 6வது அறிவை பயன்படுத்தி சிந்திச்சு செயல்படக்கூடிய தன்மையை அதனாலதான் கொடுத்திருக்கான் கடவுள். இந்த 16 செல்வங்களையும் உள்ளடக்கிய ஒரு பாடல் இப்ப நம்ம பார்க்கலாம். நாராயண நாமம் 1000 நாளும் சொல்லுவோம், நான்மறை நாயகனருளை நாமும் வெல்லுவோம். நாராயண நாமம் 1000 நாளும் சொல்லுவோம், நான்மறை நாயகனருளை நாமும் வெல்லுவோம். 16 செல்வம் பெற்று வாழ வாழ்த்துவோம், பெருவாழ்வின் வழி தேடி நாமும் நாடுவோம்.
கலைய கல்வி குறையதனம் நாளும் தேடினோம். சிதைய தானியம் மறைய புகழ் நாமும் தேடினோம். தேடியதை எழுதி பெற வழியும் உள்ளது. மதுசூதனை மனதில் ஏற்றம் வந்தது. அழகு இளமை வலிமை பெருமை வெற்றி போன்றவை உரிய நேரத்தில் உடன் வர வேண்டி நிற்கிறோம். நோயற்ற வாழ்வுதனை நாளும் வேண்டியே பரிபூர்ணன் கமல பாதம் நாமும் பற்றுவோம். விதிக்கப்பட்டது வாழ்நாள் நல்லூழ் சந்தானம். மயக்கப்பட்டது அறிவு துணிவு நுகர்ச்சி. இவ்வுலகில் தழை தோங்க இத்தனை செல்வம். இம்மையை இனிதாக்கும் வாழ்க்கை பயணம். அவ்வுலகில் செல்வ பேரு அருட்செல்வமே. வைகுந்தன் மணக்கதவு திறக்க வேண்டுமே. அதற்கு வைகுந்தன் மணக்கதவு திறக்க வேண்டுமே. வைகுந்தன் வாசல் திறக்க நாளும் நாடுவோம். நாமம் கொண்டு மனம் திறக்க நாமும் பாடுவோம். வைகுந்தன் மனம் திளைக்க கதவு திறக்குமே. இம்மையிலும் மறுமையிலும் நம்மை காக்குமே. அவன் நாமம் நம்மை காக்குமே. அவன் நாமம் நம்மை காக்குமே. சரி, இந்த நம்ம வாழ்நாளை நம்ம போக்குறதுக்கு இந்த 16 செல்வங்கள் வேணும். உயரிய கடைசியில அருட்செல்வம் எல்லாருக்குமே வேணும் இல்லையா? மோட்சம்ங்கிறது தான் நாம் அனைவரும் வேண்டி கடைசியில பெற வேண்டிய செல்வம். சரி, இது எப்படி கிடைக்கும்? வைகுண்டநாதனோட அருள் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? இந்த கலியுகத்துல 2 வகையா தான் அந்த மோட்சத்தை நாம் அடைய முடியும். ஒன்று நாம சங்கீர்ஷனம், 2வது விரதங்கள். பல விரதங்கள் இருந்தா கூட ஏகாதசி விரதம் விரதங்களிலே சிறந்ததாக சொல்லப்பட்டது. நாராயணனுக்கும் மிகவும் பிடித்த திதின்னு பார்த்தோம்னா ஏகாதசி. இந்த ஏகாதசி எப்படி தோன்றியதுன்னு பார்த்தோம்னா, கிருதயுகமான சத்தியயுகத்துல சந்திராவதிங்கிற ஒரு நகரத்தை முரண்கிற ஒரு அரக்கன் ஆண்டு கொண்டு வந்தான். அவன் என்ன பண்றான்னா, பல யாகங்களும் தவம் இருந்து பிரம்மாட்ட நிறைய வரங்களை வாங்கி விட்டான். அதன்படி மூவுலகையும் ஆண்டு கொண்டு வரான். தேவலோகத்துல சென்று இந்திரன், அக்னி, யமன் இவாளெல்லாம் விரட்டி விட்டுட்டு தன்னோட அசுரர்களை அந்த இந்திரனாவும் அக்னியாவும் தேவனாவும் யமனாவும் நியமிக்கிறான். அது மட்டும் இல்லாம சூரியனா இருந்து உலகத்தையே எரிக்கிறான். மழையும் வருணனாகவும் அவனை செயலாற்றுகிறான். நினைச்ச போது மழை பெய்யலாம், அவனுக்கு பிடிச்ச போது மழை பெய்யலாம். வெயில் கொளுத்தி தள்ளுறது. இவனுக்கு பயந்து இந்திரன் விட்ட தேவர்கள்லாம் பூமிக்கு வந்து மனுஷர்களா மறைந்திருந்து வாழ்கிறார்கள். கொஞ்ச காலம் போயிட்டே இருக்கு. இதுக்கு முடிவு வர மாதிரி தெரியவே இல்லை. நேரா எல்லாரும் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து வைகுந்தத்துக்கு சென்று நாராயணிடம் முறையிடுகிறார்கள். இந்த முரனோட ஐச்சாட்டையும் காணவும் இல்லை. அவன் சூரியனா இருந்து எல்லாரும் இருக்கிறான். மழை நினைச்ச போது பெய்யுறது. இதனால பூமியோட சமநிலையே பாதிக்கப்பட்டது. எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களோட நிலைமை எப்படின்னா, மனுஷோட நிலைமை என்ன கேட்கவே வேண்டாம். பூமியில இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படலாம். அதனால நீங்க அந்த அசுரனை அழிச்சு எங்களுக்கு தான் நல்ல வழியை காட்டணும்னு கேட்கிறார். சரி, நாராயணனும் அந்த முரணை தேடிக்கொண்டு அவனோட போரிட போகிறான்.
இந்த அரக்கனும் ரொம்ப காலம், கிட்டத்தட்ட 1000 தேவ ஆண்டுகள் 2 பேருக்கும் போர் நடக்கிறது. எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி கடைசியில் மல்யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாராயணனும் இந்த முரனும். இப்படி 1000 ஆண்டுகள் ஆன உடனே நாராயணன் சிறிது ஓய்வு எடுத்துக்கலான்னு பத்ரிகாசிரமத்துல போய் ஹேமவதிங்கிற குகையில கொஞ்ச நேரம் படுத்துக்கலான்னு படுத்துறது. இந்த முரண் எல்லா லோகங்களையும் தேடிவிட்டு நேர பத்ரிகாசிரமத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு வந்துடுறான். உள்ள வந்து பார்க்கறான், நாராயணன் படுத்துக் கொண்டிருக்க. அவனுக்கு அப்ப ஒரே ஒரு எண்ணம் தான், இப்ப நம்மளோட போரிடுறதுக்கு தைரியமா வந்த ஒரே ஆள் தான், இந்த நாராயணன் மட்டும் ஒழிச்சிட்டோம்னா நம்ம வச்சதுதான் சட்டம், ஏற்கனவே அப்படிதான் இருக்கு, நமக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு முடிவு செய்து அவரை கொல்றதுக்காக நேர வாழை தூக்கி கொண்டு வரான். அப்ப தூங்கிட்டு இருக்கிற நாராயணனோட உடம்புல இருந்து ஒரு பெண் எல்லா விதமான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அவ்வளவு அழகா தோன்றுகிறார். யோசிக்கிறாங்க, இங்கே இருந்து இந்த பொண்ணு தோன்றா, இவர் தானே படுத்திருந்தார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துக்குள்ளேயே இந்த பெண் அவரோட போரிட அந்த முரனோட வருகிறார். 2 பேருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. கொஞ்ச நேரத்துல அவனால சமாளிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே பெண்ணும் பார்க்காம மல்யுத்தத்துல ஈடுபடலாம்னு அவனோட மல்யுத்தத்துல ஈடுபடுகிறான் முரண். அதுலயும் அவளை சமாளிக்க முடியல. சரி, இவளை அழிச்சணும் வாழை எடுத்துட்டு வரான். அந்த நேரத்தை கண்ணி வைக்கிற நேரத்துல இந்த பெண் தன்னோட வாழை உருவி அந்த முரனுடைய தலையை வெட்டி விடுகிறார். முரண் அழிந்தான். சிறிது நேரம் கழிச்சு நாராயணன் எழுந்து பார்க்கிறார். இவ்வளவு பலசாலியான முரணை யார் அப்படி அழிச்சா அப்படின்னு சுத்தி பார்த்தா இந்த பெண் கை கூப்பி கொண்டு பக்கத்துல நிற்கிறார். இவர் கேட்கிறார், நீ எங்கேருந்து வந்தமா? சுவாமி, நீங்க தூங்கிந்தே, உங்க உடம்புல இருந்துதான் நான் வந்தேன். உங்களோட ஆன்ம சக்தி தான் என்னை இந்த பெண்ணா உருவாக்கியிருக்கு. இவன் உங்களை வெட்ட வந்ததுனால உங்களுடைய ஆன்ம சக்தி உருவெடுத்து நான் அவனோட போரிட்டு அவனை கொன்று விட்டேன்னு சொன்னான். நாராயணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய செயல் செய்திருக்க, உனக்கு ஏதாவது வர வேணும்னா கேளுங்க. அதற்கு அந்த பெண் சொன்னான், எனக்கு எந்த வரமும் வேண்டாம். நீ இன்று ஏகாதசி திதியில பிறந்ததுனால இன்றுல இருந்து உனக்கு ஏகாதசின்னு பெயர். இன்று உன்னை வேண்டிக்கிறவா எல்லாருக்குமே நான் வேண்டிய பலனை தருவேன். ஏன்னா நீ செயற்கரிய செயலை செஞ்சிருக்க அப்படின்னு நாராயணன் சொல்ற. அப்ப அந்த ஏகாதசி கேட்கிறா, சரி சுவாமி, நீங்க எனக்கு தான் வரும் தரேன்னு சொன்னேன், அப்படி தரதா இருந்தா இன்று பிறந்த என்னோட ஏகாதசி தினமான இன்று மனுஷர்களும் தேவர்களும் தாவரங்களும் மிருகங்களும் பறவைகளும் யார் உபவாசம் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களோட பாவத்தை போக்கி கொடுக்கணும்னு கேட்டுட்டாராம். நாராயணனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வரம் கேட்டுதான் நம்மளுக்கு தான் கேட்கும். இவன் நம்மளுக்காக கேட்டிருக்கா, மனுஷர்களுக்காக கேட்டிருக்கா. நீ மற்றவாளுக்காக கேட்டதுனால எனக்கு பிடித்த திதிகளில் எப்படி அஷ்டமி நவமி எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அது போல ஏகாதசி திதி தான் எனக்கு ரொம்ப பிடித்த திதி. இந்த ஏகாதசி திதியில நீ கேட்டுக்கொண்டபடியே யாரெல்லாம் தங்களுக்கு முடிந்த அளவு உபவாசம் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்ற பாவங்களை போக்கி அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறேன்னு வரம் கொடுத்தாராம் நாராயணன். அதனால நமது பாவங்களை போக்குறதுக்கும் கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த ஏகாதசி விரதம் தான் சிறந்த வழி. இந்த முதல் ஏகாதசி தோன்றியது எப்பன்னு பார்த்தோம்னா கார்த்திகை மாச தேய்பிரையில் கிருஷ்ணபட்சத்துல தோன்றியது. இதை பற்றிய கதை பவிஷ்யோத்திர புராணத்துல இருக்கு. நம்ம இந்த கலியுகத்துல நாமஜபமும் இந்த விரதமும் ஏகாதசி விரதம் தான் நம்மளை காக்கும். இந்த நாமத்தோட மகிமையை பார்க்கலாமா?
நாம மகிமையை உரைத்திடுவேன் கேளி பாமரனையும் பரம பாவனமாக்கும் நாம மகிமையை உரைத்திடுவேன் கேளி பாமரனையும் பரம பாவனமாக்கும் ஹரி நாம மகிமையை உரைத்திடுவேன் கேளி அசுர குலத்தில் பிறந்தும் சங்கடங்கள் பல விளைந்தும் அசுர குலத்தில் பிறந்தும் சங்கடங்கள் பல விளைந்தும் தேவரிஷி நாரதர் அருளை அடைந்து தேவரிஷி நாரதர் அருளை அடைந்து எட்டெழுத்து மந்திரத்தை தட்டாமல் தான் உரைத்து எட்டெழுத்து மந்திரத்தை தட்டாமல் தான் உரைத்து கிட்டாத பேச்சை ஒருவன் அடைந்தான் அல்லவோ கிட்டாத பேச்சை ஒருவன் அடைந்தான் அல்லவோ நாம மகிமையை உரைத்திடுவேன் கேளி அலைந்து திரிந்தொருவன் கொலை தொழிலே புரிந்து காரக மந்திரம் ஜபித்தான் அல்லவோ அலைந்து திரிந்தொருவன் கொலை தொழிலே புரிந்து காரக மந்திரம் ஜபித்தான் அல்லவோ நாம பலத்தினார் ஆதி காவியம் செய்து எல்லோரும் வணங்கும் முனிவனுமானான் அல்லவோ நாம பலத்தினார் ஆதி காவியம் செய்து எல்லோரும் வணங்கும் முனிவனுமானான் அல்லவோ நாம் எல்லோரும் வணங்கும் முனிவனுமானான் அல்லவோ நாம மகிமையை உரைத்திடுவேன் கேளி உத்தம குலத்தில் பிறந்தும் தகாதனவெல்லாம் செய்தும் அந்திம காலத்தில் அழைத்தான் அல்லவோ உத்தம குலத்தில் பிறந்தும் தகாதனவெல்லாம் செய்தும் அந்திம காலத்தில் அழைத்தான் அல்லவோ தன் புத்திரனை அவனும் அழைத்தான் அல்லவோ புத்திரன் நாமமும் நாரணன் நாமமானதால் ஹரி வந்து கொண்டோடி சென்றான் அல்லவோ புத்திரன் நாமமும் நாரணன் நாமமானதால் ஹரி வந்து கொண்டோடி சென்றான் அல்லவோ நாம மகிமையை உரைத்திடுவேன் கேளி கண்ணனின் நாமத்தை சின்னமுடன் சொல்லி வந்த அந்தணன் எண்ணமும் ஈடேறியதன்றோ கண்ணனின் நாமத்தை சின்னமுடன் சொல்லி வந்த அந்தணன் எண்ணமும் ஈடேறியதன்றோ பண்ணில் பரமனே பாடும் முரளிதனுக்கும் பகவன் நாமமே கதியன்றோ நாம மகிமையை உரைத்திடுவேன் கேளி பாமரனையும் பரம பாவனமாக்கும் ஹரி நாம மகிமையை உரைத்திடுவேன் கேளி
ஏகாதசிங்கிறது 11வது நாள். ஆக ஒரு மாதத்துல 2 ஏகாதசி வரும். ஒரு வருடத்துல 24 ஏகாதசிகள் வரும். 24 ஏகாதசி இருந்தாலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஏகாதசியும் பார்த்தோம்னா 2 ஏகாதசி, கைசிக ஏகாதசியும் வைகுண்ட ஏகாதசி. திருநெல்வேலி மாவட்டத்துல திருக்குறுங்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு பாணக்குலத்தை சேர்ந்த நம்பாடுவன் இருந்தான். அவன் தாழ்ந்த குளமா இருக்கிறதுனால கோவிலுக்குள்ள செல்லாம வெளியில இருந்தே மலை மேல இருக்கும் நம்பியை துதித்து கைசிகம் அப்படிங்கிற ராகத்துல பண்ணி சேர்ப்பான். இப்படி அவன் ரொம்ப பக்தியோட தினமும் கைசிக பண்ணி சேர்த்து கொண்டு வந்தான். அப்ப ஏகாதசி உள்ளது. ஏகாதசி முழு நாளும் உபவாசம் இருந்து ராத்திரி கைசிக பண்ணி இசைக்கிறதுக்காக கிளம்புறான். அவன் கிளம்பி பாதி தூரம் வந்த உடனே வர வழியில ஒரு பிரம்மராட்சசன் அவனை பிடிச்சு போடுறான். அந்த பிரம்மராட்சசன் சொல்றான், நான் ரொம்ப பசியா இருக்கேன், 10 நாளா பட்டினி, இப்போ உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றான். இந்த நம்பாடுவான் ரொம்ப ஒல்லியா இருக்கான். அவனும் ரொம்ப கொழுத்த தேகத்தோட இருக்கான் பிரம்மராட்சசன். அவனை இவனால சமாளிக்க முடியல. எவ்வளவோ தடுத்து பார்க்கறான், முடியல. ஒரு கட்டத்துல தெரிஞ்சு போச்சு, இவன் நம்மள சாப்பிட்டே ஆகும். அதனால இந்த நம்பாடுவான் என்ன சொல்றான்னா பிரம்மராட்சசன், நான் இன்னைக்கு உயர்ந்த ஏகாதசி விரதம் எடுத்துட்டேன். இந்த ஏகாதசி விரதத்தை முடிக்கும் வகையாக மேல போய் மலை மேல போய் நம்பியை குறிச்சு கைசிக பண்ணி ஏற்றிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ என்ன சாப்பிட்டுக்கோன்னு சொல்றான். இதுக்கு பிரம்மராட்சசன் சிரிச்சான், ஏண்டா எவனாவது விட்டா அப்புறம் வருவானா இந்த பக்கம், நீ போனா அப்படியே வேற பக்கம் போயிட மாட்டேன், அதனால நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த நம்பாடுவானுக்கு என்ன பண்றதுனே தெரியல. 18 வகையான பிரமாணங்களை வைக்கிறான் இந்த நம்பாடுவான். நான் வரலனா இந்த பாவங்கள் என்னை சேரட்டும், இப்படி நான் வராம இருந்தேன்னா இப்படிப்பட்ட பாவம் சேரட்டும் 18 வகையான பிரமாணங்கள் இருக்கிறார். 17வது பிரமாணம் சொல்றவரையும் அந்த பிரம்மராட்சசன் இவனோட கையை விடவே இல்லை. 18வது பிரமாணமாக நாராயணனே பரம்பொருள் அறியாதவன் அடையும் பாவத்தை நான் அடைவேன். நான் மட்டும் உனக்கு உணவா நான் திரும்ப வரலனா, நாராயணன் தான் பரம்பொருள்ங்கிறத அறியாதவன் அடையும் பாவத்தை நான் அடைவேன்னு சொன்ன உடனே இந்த பிரம்மராட்சசன் நம்பாடுவானோட கையை விட்டுப்பான். சரி, நான் உன்னை நம்புறேன், நீ போய் சீக்கிரமா பாடிட்டு வா அப்படின்னு சொல்ற. இந்த நம்பாடுவானும் மலைமேல ஏறி நம்பியோட சன்னதிக்கு பின்னால போய் நிற்கிறான். அதுவரை உள்ள இருந்த நம்பி பாக்குறாரு, இவ்வளவு நாளா நம்மளை குறிச்சு இவ்வளவு பாட்டு பாடியிருக்காங்க, இன்னைக்கு ஏகாதசி வர அதுக்கு விரதம் இருந்து ஒரு பிரம்மராட்சசனை சமாளிச்சுட்டு வந்திருக்கான். அவன் தான் நம்மளை பார்க்க முடியல, நம்மளும் அவனை பார்க்கலனா அவன் இருந்த விரதத்துக்கு என்னதான் பயன் அப்படின்னு நினைச்சுக்கொண்டே தன்னால தன் நேர இருக்கிற துவயஸ்தம்பத்தை கொடிமரமே தள்ளி போன்னு கண்ணால தள்ளினார். அந்த கொடிமரம் தள்ளி கொண்டது. இந்த நம்பி பூர்ணமாக காட்சி அளிக்கிறார் இந்த நம்பாடுவன். இதுவரையும் இந்த நம்பாடுவன் திருவாளை பார்த்ததே கிடையாது. உள்ளேந்து ஒரு ஒளி வருது, ஆகா இதுதான் நம்ம பூர்ண நம்பியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல என்று பாடுவதை விட இன்னைக்கு ரொம்ப அழகா அந்த கைசிக பண்ணி இசைத்தாங்க. இன்னைக்கு நம்ம திருக்குறுங்குடியில போனோம்னா வெளியிலேருந்தே வயஸ்கமும் மறைக்காத பெருமாளை வெளியிலேருந்தே பெருமாளை சிரிக்க இப்படி சந்தோஷமா அந்த பாட்டை பாடிட்டு அவன் கீழே வரான். வரவழியில ஒரு காடு இடைப்படுகிறது. அந்த காடுல ஒரு சுந்தர புருஷன் ரொம்ப அழகா இருக்கான். அந்த மனிதன் வரான். வந்து இந்த நம்பாடுவானை பார்த்து சொல்றான், நீ இந்த வழியா போகாத, அங்க ஒரு பிரம்மராட்சசன் காத்துன்றது, நீ போனா உன்னை சாப்பிட்டுமா, அதனால வேற வழியா சுத்தி போ அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த நம்பாடுவான் சொன்னானா, எனக்கு தெரியும் சுவாமி,
அந்த பிரம்மராட்சம் அங்க இருக்கிறது தெரியும். நான் தான் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் நம்பி சன்னதியில கைசீவு பண்ணி சேர்த்து விட்டு நான் உனக்கு உணவாக வருகிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த வாக்கை நான் மீற மாட்டேன். அதனால நான் இந்த வழியிலேயே போறேன்னு சொல்லி வந்தானா நம்பாடுவான். பிரம்மராட்சசன் வரான். பிரம்மராட்சசனுக்கு நம்ம சொன்னபடியே வந்தவனே சந்தோஷம். அதனால அவனுக்கு ஒரு சலுகை தரான். சரி, நான் உன்னை வேணா சாப்பிடல, நீ இன்னைக்கு ஒரு கைசிக பண்ணி வச்ச இல்லையா, அதற்கு உண்டான புண்ணியத்தை எனக்கு கொடுத்ததோ நான் உன்னை சாப்பிடாம விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். அதற்கு அந்த நம்பாடுவான்னு சொல்றான், என் உயிர் போறது எனக்கு துச்சம் தான், இன்னைக்கு ஒரு நாள் உயிர் போறது. ஆனா நான் இந்த கைசிக பண்ண இசைத்து பெற்ற புண்ணியம் இருக்கேன், அதை விட எனக்கு உயர்ந்தது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால கட்டாயமா அந்த புண்ணியத்தை நான் தரமாட்டேன், நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ற. இந்த பிரம்மராட்சனுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா அது, சரி முழு பலனை நீ தர வேண்டாம், நீ பாடின பாடலுக்கு உண்டான பாதி பலனையாவது எனக்கு கொடுன்னு கேட்பான். அப்பவும் இந்த நம்பாடுவான் உறுதியா சொல்றான், நான் கொடுத்த வாக்குலேருந்து மாற மாட்டேன், நீ என்ன சாப்பிட்டுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப பிரம்மராட்சசனே ரொம்ப மோசமா போச்சு. ஆமா, அழுதுண்டே கேட்க ஆரம்பிக்கிறான் அந்த நம்பாடுவான், நீ பாடின பாட்டில் இருக்கிற 1/4 பங்கு புண்ணியத்தையாவது எனக்கு கொடு, இந்த பிரம்மராட்சச பிறவிலிருந்து எனக்கு விமோச்சனம் கொடு கேட்கிறான் பிரம்மராட்சசன். அப்ப அந்த நம்பாடுவன் இந்த பிரம்மராட்சசன், நீ எப்படி பிரம்மராட்சசனான அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த பிரம்மராட்சசன் தன்னோட பூர்வ பிறவி ஞாபகம் சொல்ல ஆரம்பிக்கிறான். முற்பிறவில சோமவர்மாங்கிற ஒரு பிராமணனா பிறந்து அந்த குலத்துக்குன்னு சொன்ன எந்த அனுஷ்டானங்களும் பண்ணாம பணத்து மேல மட்டும் ஆசையா இருந்து ஆனா இன்னும் நிறைய சேமிக்கணும்னு யாகங்களும் யோகமும் ஹோமங்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அந்த யாகம் ஹோமம் எல்லாம் செய்யணும்னா அதுக்குன்னு சில அனுஷ்டானங்கள் பண்ணிதான் ஆகணும். அவன் எதுவுமே பண்ணாம அந்த யாகத்தை பண்ணதுனால அவனுக்கு வயிற்றில் சூளை நோய் ஒரு நோய் வருகிறது. அந்த நோயோட வீரியம் தாங்க முடியாம அந்த யாகம் பாதி நடந்துட்டு இருக்கும்போது இறந்து போயிடும். அதனால அந்த யாகம் தடைப்பட்டதுனால அவனுக்கு இந்த பிரம்மராட்சச பிறப்பு கிடைச்சது. அப்படின்னு தன்னோட பூர்வ ஜென்ம கதையை சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்துப்பான்னு கேட்கிறான். இந்த நம்பாடுவனும் மனமிறங்கி, இன்னைக்கு நான் பாடின கைசிக பண்ணோட முழு பலனையும் உனக்கு தரேன், நீ பழையபடி உன்னோட பிராமண பிறவியை எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே அந்த புண்ணியம் கிடைச்ச உடனேவே இந்த பிரம்மராட்சசன் தன்னோட முந்தைய பிறவியான பிராமணனோட உருவை பெற்று விடுகிறார். இப்ப தெரிஞ்சிருக்க அனுஷ்டானம் பண்ணாதனாலதான் நமக்கு இந்த நிலைமை வந்தது. அதனால இப்ப அந்த பிராமணன் கரெக்டா தன்னோட அனுஷ்டானங்களை செய்து ஏகாதசி விரதம் இருந்து பல வருடங்கள் நாராயணனை தொழுது பின்னால மோட்சத்தை அடைகிறான். இந்த நம்பாடுவனும் இதை போலவே பல ஏகாதசிகள் விரதம் இருந்து நம்பியை பூர்ணமாக சேவித்து அவனும் மோட்சகதியை அடைகிறான். இப்ப இது எதுல சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வராக புராணத்துல வராக பெருமாளே இந்த கைசிக மகாத்மியத்தோட பெருமையை பற்றி சொல்ற. யாருக்குன்னா பூமாதேவி. வராக பெருமாள் பூமாதேவிய மீட்டெடுக்கிறார் இல்லையா, அப்ப பூமி பிராட்டியிடம் இந்த கைசிக மகாத்மியத்தை பத்தி எடுத்துக்கொள்றார். இந்த சுந்தர புருஷனா நடுவில் வந்தது இந்த வராக பெருமாள் தான். அவனை சோதிச்சு பாக்குறார் நம்பாடுவான். அப்பவும் திடமா தன்னோட வாக்குறுதியை காப்பாற்றணும்னு போனான். அதனால மகிழ்ந்த வராக பெருமாள் இந்த கைசிக மகாத்மியத்தை பூமி பிராட்டியிடம் தானே எடுத்து சொல்றான். அவ்வளவு உயர்ந்தது இந்த ஏகாதசி விரதம். அதுலயும் இந்த கைசிக ஏகாதசி அன்று நம்ம முடிஞ்ச அளவு விரதம் இருந்து நிர்ஜலமா இருந்தோம்னா ரொம்ப நல்லது. இல்ல பழங்களையாக சாப்பிட்டுக் கொண்டு தானிய வகைகளை தவிர்த்து விட்டு இந்த கைசிக புராணத்தை யாராவது சொல்லியோ இல்ல நம்மளோ படிச்சோம்னா இதுவரை செய்த பாவங்கள் எப்படி
விளக்கேற்றி பெருமாள் யானை மேல ஏறி குருவாயூரப்பன் வலம் வருவார். இந்த குருவாயூர் ஏகாதசி மேல ஒரு பாடலை பார்க்கலாம். குருவாயூர் ஏகாதசி தொழுவான் போகும் போல் வழிகாட்டுக வழிகாட்டுக நாராயண ரூபம் தளரும் போலாத்மாவாம் பசுவே நின்னாவில் அமிர்தம் போலூரிடுக நாராயண நாமம் ஹரிநாராயண நாமம் குரு நாராயண நாமம். குருவாயூர் ஏகாதசி தொழுவான் போகும் போல் வழிகாட்டுக வழிகாட்டுக நாராயண ரூபம் வளரும் போலாத்மாவாம் பசுவே நின்னாவில் அமிர்தம் போலூரிடுக நாராயண நாமம் ஹரிநாராயண நாமம் குரு நாராயண நாமம். நீயுண்ணு பீதாம்பரம் தீஷந்தியகள் காவாம் பையெல்லாம் வார்த்துண்ணு பால் மாதுரியல்லோ. நீயுண்ணு பீதாம்பரம் தீஷந்தியகள் காவாம் பையெல்லாம் வார்த்துண்ணு பால் மாதுரியல்லோ. ஓடக்குழலூதும் நீ காடெல்லாம் பகவான். ஓடக்குழலூதுண்ணு காடெல்லாம் பகவான். கூடுன்னொரு வீதி திருமுடியோ மழமேகம் திருமுடியோ மழமேகம். குருவாயூர் ஏகாதசி தொழுவான் போகும் போல் வழிகாட்டுக வழிகாட்டுக நாராயண ரூபம் தளரும் போலாத்மாவாம் பசுவே நின்னாவில் அமிர்தம் போலூரிடுக நாராயண நாமம் ஹரிநாராயண நாமம் குரு நாராயண நாமம். கருடன் போலாகாசம் சிறகா நீடும் போல் வனமாலகள் தீர்க்குண்ணு மழவில்லுகளிப்போ. கருடன் போலாகாசம் சிறகா நீடும் போல் வனமாலகள் தீர்க்குண்ணு மழவில்லுகளிப்போ. நிறகண்ணால் காணும் நீ எங்கெங்கும் சுவாமி. நிறகண்ணால் காணும் நீ எங்கெங்கும் சுவாமி. குருவாயூரப்பா நின் கிருஷ்ணாட்டம் மாத்திரம் நின் கிருஷ்ணாட்டம் மாத்திரம். குருவாயூர் ஏகாதசி தொழுவான் போகும் போல் வழிகாட்டுக வழிகாட்டுக நாராயண நாமம் தளரும் போலாத்மாவாம் பசுவே நின்னாவில் அமிர்தம் போலூரிடுக நாராயண நாமம் ஹரிநாராயண நாமம் குரு நாராயண நாமம் ஹரிநாராயண நாமம் குரு நாராயண நாமம். ஸ்ரீரங்கத்துக்கு ஏன் பூலோக வைகுண்டம்னு கேட்கும். வைகுண்டத்துல எப்படி பெருமாள் இருப்பதோ அதை போலவே இங்க இருக்க. வைகுண்டம்னா என்ன அர்த்தம்னா ஞானத்துக்கு குறைவற்ற அறிவு மழுங்காத கர்மங்கள் தீண்டாத நிலையான ஆனந்தமயமான இடம்னு இது பொருள். இதுக்கு வைகுண்டத்துக்கு வேற என்னென்ன பேர்லாம்
நலம் அந்தமில்லதோர் நாடு, மார்க்க வைகுண்டம், தெளிவிசும்பு திருநாடு, பரம வியோமம், பரமாகாசம், ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு இதுக்கு பல பேர்கள். வைகுண்டத்தில் எப்படி பரமபதநாதன் இருப்பானோ அதை போலவே இன்னும் நான் பூர்ணத்துவமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக அங்க என்னென்ன உற்சவங்கள்லாம் மேற்கொள்வானோ அது எல்லா உற்சவமும் ஸ்ரீரங்கத்திலையும் அப்படியே வெட்டவா இங்கே மேற்கொள்ளப்படுகிறது. நித்திய உற்சவமாகட்டும், பக்ஷ உற்சவமாக இருக்கட்டும், மாத உற்சவங்களா இருக்கட்டும், எல்லா உற்சவங்களுமே எப்படி வைகுண்டத்துல பரமபதநாதனுக்கு பண்றாரோ அப்படியேதான் ஸ்ரீரங்கத்துல பண்றாரு. அங்க இருக்கிற மாதிரியே கௌசீல்யம், வாத்சல்யம், கருணை, கம்பீரம், ஔதாரியம் போன்ற குணங்களோடையே தான் இந்த அர்ச்சாவதாரத்திலையும் இருக்கான் பகவான். அங்க எப்படி 7 பிரகாரம் இருக்கும் அதை போல இங்கே 7 பிரகாரம் இருக்கு. பெருமாளை சுற்றி கருவறையை சுற்றி இருக்கு இல்லையா, நம்மள பிரதர்ஷனம் பண்ண விட மாட்டா. 2 பக்கம் கட்டி வச்சிருப்பா, 2 பக்கம் திருவடி சேவிப்பாங்க. அந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி இருக்கிற சுற்றுக்கு முதல் சுற்று, அதற்கு தர்மபரமா சுற்று பேர். 2வது சுற்று ராஜமகேந்திரன் திருச்சுற்று. நாழிகேட்டான் வாசலை தாண்டி, அதாவது அந்த தங்கப்படியை வீழ்ச்சிட்டு போகும் இல்லையா, சுத்தி வரும்போது கூட விஜயரங்க ரகுநாதர் சோழனோட, அது பாண்டிய மன்னனோட சிலை இருக்குமே, அது 2வது சுற்று ராஜமகேந்திரன் திருச்சுற்று. 3வது சுற்று துவயஸ்தம்பத்துக்கு அப்புறம் இருக்கிறது, இதுக்கு குலசேகரன் திருச்சுற்றுன்னு பெயர். துரை பிரதர்ஷனம்னு சொல்லுவா, ஏகாதசி பிரதர்ஷனம்னு சொல்லுவாய். 4வது சுற்று ஆழிநாடன் அணிந்துரையின் திருச்சுற்று. இது திருமங்கையாழ்வாரால கட்டப்பட்டது, வேடுபடி நடக்கமே அந்த இடம் தான் 4வது சுற்று. 5வது சுற்று அகலங்கண் திருச்சுற்று. இங்கதான் ஆயிரங்கால் மண்டபமும் சேஷராய மண்டபமும் இருக்கு, அதுதான் 5வது சுற்று அகலங்கண் திருச்சுற்று. 6வது சுற்று திருவிக்ரம சோழன் திருச்சுற்று, இது உத்தர வீதின்னு நம்ம சொல்லுவோம். 7வது சுற்று மாட மாளிகைகள் சூழ் திருச்சுற்று சித்திர வீதி, இதற்கு கலியுகராமன் திருச்சுற்றுன்னு ஒரு பெயர் உண்டு. இதை போல 7 பிராகாரங்களோட தான் வைகுண்டத்திலையும் பெருமாள் இருப்பான். எவ்வளவோ உற்சவங்கள் கண்டாலும் இங்க எல்லாம் பெரிய கோயில், எல்லாம் பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார் மாதிரி இந்த அத்தியன உற்சவத்திற்கு பெரிய திருநாள்னு பெயர். 21 நாட்கள் இந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இதுக்கு ஆகமத்துல என்ன பேர் சொல்லியிருக்கானா, மோட்ச உற்சவம்னு பேராம். இந்த அத்தியன உற்சவத்துக்கு மோட்ச உற்சவம்னு பெயர். இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி வச்சவர் திருமங்கையாழ்வார். எப்போது வேறவே சொல்லிட்டே இருப்போம், தமிழ் மறையான 4000தோட ஏற்றத்தை வேணுங்கிறதுக்காக திருமங்கையாழ்வார் ரங்கன்ட்ட வேண்டிட்டு இந்த உற்சவத்தை தொடக்கி வைத்தார். பின்பு நாரமுனிகள் அதை எடுத்து பண்ணி கொண்டு வந்தார். ராமானுஜரோட காலம் 1017 1137 வரை அவர் செய்து கொண்டு வந்தார். இந்த காலத்துல என்ன பண்ணுவானா, அப்ப நம்மாழ்வாரோட சிலை இங்க கிடையாது. ஆழ்வார் திருநகருக்கு இங்கேருந்து ஸ்தலக்கார அனுப்பிச்சு விடுவார் பெருமாள். அவ போய் ஆழ்வார் திருநகரிலேருந்து நம்ம ஆழ்வாரை ஏற பண்ணி கொண்டு வந்து இங்க திரு அத்தியன உற்சவம் கண்டருளி திரும்ப கொண்டு போய் அவரை ஆழ்வார் திருநகருக்கே ஏற பண்ணி விட்டு வருவார். இது எப்ப நடக்கும்னா, கார்த்திகையில தொடங்கி தை ஹஸ்தத்தோட முடியும். அவர்கள் திரும்ப வந்து நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநெறியில சேர்க்கிற வரையும் இருக்கிற இந்த நேரத்துல ஆழ்வார்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் வகையா நம்ம கிரகங்கள்ல 4000 திவ்ய பிரபந்தம் வாசிப்பது கிடையாது. திருப்பாவையும் திருப்பள்ளி ஏற்று மட்டும்தான் நம்ம வாசிப்போம். இந்த பெருநாள்ல அரையர்கள் தாளத்தோட பெருமாள் முன்னால நின்று அபிநயம், வியாக்கியானம், அப்புறம் எல்லா ஸ்லோகங்களையும் 4000 ஸ்லோகங்களையும் படிப்பார்கள்.
இது முத்தமிழ் பெருவிழானே சொல்லலாம். தமிழுக்கு ஏற்றமான விழா. இந்த அத்தியன காலத்துல அனத்தியனமான நம்ம நாலாயிரத்தை சொல்றது இல்லை, அது பேர் அனத்தியனம். இந்த அனத்தியன காலத்தை தேசிக பிரபந்த அத்தியன காலம்னு சொல்லுவாங்க. அதாவது தேசிகரோட பிரபந்தங்களை இந்த நேரத்துல படிக்கலாம். 4000 திவ்ய பிரபந்தம் தான் படிக்கக்கூடாது, தேசிகரோட பிரபந்தத்தை படிக்கலாம். பிரபன்ன சாரங்கிற தேசிகரோட பிரபந்தமானது படிச்சோம்னா 4000 படித்ததோட பலன் கிடைக்கும். அதனால இந்த அனத்தியன காலத்துல தேசிகரோட பிரபந்தங்களை நாம் அத்தியனம் செய்யலாம். தமிழ உயிர்மை எழுத்துக்கள் 247 இல்லையா? ரெங்கன் மேல எல்லா ஆழ்வார்களும் சேர்ந்து பாடியிருக்கிற பாடல்களும் 240. இந்த பெருவிழா பெருத்திருநாள்ல 21 நாட்களும் ரெங்கன் இந்த தமிழ் பாசனங்களை கேட்டு அதற்கு உயர்வு கொடுக்கும் வகையாக அதை மட்டுமே அனுபவிக்கிறான். மற்ற உற்சவங்களை நிறுத்திவிட்டு இந்த ரெங்கனை பணிஞ்சு நாம் மோட்சத்தை பெறலாம். அதை பின்னால பார்ப்போம். முதல்ல ரங்கனை பணிந்து ஒரு பாடலை பார்க்கலாமா? ரங்கனை பணிவார் தினமே ஸ்ரீயே, ரங்கனை பணிவார் தினமே திரு கல்யாண கோலத்திலே கோதையுடன் திகழும் ரங்கனை பணிவார் தினமே திரு கல்யாண கோலத்திலே கோதையுடன் திகழும் ரங்கனை பணிவார் தினமே. கங்கையில் புனிதமாக காவிரிகள் நடுவே பொங்கிடும் மங்களம் தரும் ரங்கநாயகி மகிழும் ரங்கனே ஸ்ரீ ரங்கனே பணிவார் தினமே. கங்கையில் புனிதமாக காவிரிகள் நடுவே பொங்கிடும் மங்களம் தரும் ரங்கநாயகி மகிழும் ரங்கனே பணிவார் தினமே திரு கல்யாண கோலத்திலே கோதையுடன் மகிழும் ரங்கனே பணிவார் தினமே. மனமே சொல்லழக சொல்லின் செயலழக சொல்லழக சொல்லின் செயலழக நான் மறைகள் புகழ்ந்திடும் நடையழக சொல்லழக சொல்லின் செயலழக நான் மறைகள் புகழ்ந்திடும் நடையழக கண்டெடுத்தான் கரும் குழற்கண்ணி கோதை கண்டெடுத்தான் கரும் குழற்கண்ணி கோதை கனவில் வந்தேகவளை கவர்ந்திட்ட கண்ணழகன் கண்டெடுத்தான் கரும் குழற்கண்ணி கோதை கனவில் வந்தேகவளை கவர்ந்திட்ட கண்ணழகன் ரங்கனே ஸ்ரீ ரங்கனே பணிவார் தினமே திரு கல்யாண கோலத்திலே கோதையுடன் மகிழும் ரங்கனே பணிவார் தினமே. ஆழ்வார்கள் கொண்டாடும் அரங்கநகரவன் ஆண்டாளும் தேர்ந்தெடுத்த அழகு தெய்வம்
அரங்கன் ஆழ்வார்கள் கொண்டாடும் அரங்கநகரவ பண்ணாண்டாலும் தேர்ந்தெடுத்த அழகு தெய்வம் அரங்கன் ஆள வந்தார் எத்திராஜ தேசிகரும் மாமுனிகளும் ஆள வந்தார் எத்திராஜ தேசிகரும் மாமுனிகளும் அனவரதும் அடிபணிந்து அனுபவித்த அணியரங்கன் ஆள வந்தார் எத்திராஜ தேசிகரும் மாமுனிகளும் அனவரதும் அடிபணிந்து அனுபவித்த அணியரங்கன் வெங்கணியே ஸ்ரீயே வெங்கணியே பணிவார் தினமே திரு கல்யாண கோலத்திலே கோதையுடன் மகிழும் வெங்கணியே பணிவார் தினமே மனமே. இந்த பகல் 10 ராப்பத்து 20 நாள் உற்சவமும் 21வது நாள் இயற்பா சாற்று முறையோட இந்த பெரிய திருநாளை முடிப்பார்கள். நிறைய கோவில்ல பகல் 10 ராப்பத்து கொண்டாடினா கூட ஸ்ரீரங்கத்துல மட்டும் மார்கழி முதல் நாளான மார்கழி அமாவாசை அன்னி சாயங்காலம் 6 மணிக்கே அரையர்கள் திருநெடுந்தாண்டகத்தை வாசித்து அங்கிலிருந்து இந்த பெரிய திருநாளை தொடங்குகிறார்கள். ஒரு முறை ராமானுஜர் என்ன பண்ணாரா, தன்னோட சிஷ்யரான பட்டரை மேல்நாட்டில் இருக்கிற ஒரு பண்டிதரை வேதிகரை ஜெயித்து வரணும்னு சொல்லி அனுப்புறார், போட்டிக்கு அனுப்புறார். பட்டரும் போற பராசர பட்டர் அங்க போய் அவரை வென்று கொண்டு அவரையும் தன்னோட சிஷ்யராய் ஆக்கிக் கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கே வந்துவிட்டார். பராசர பட்டரை ரெங்கன் தன்னோட பையன் மாதிரி தான் பார்ப்பார். திருக்குமாரன் கேட்கிறார், எப்படி நீ மேல்நாட்டு வேதியரை வென்றி சொல்லுங்கோ அப்படின்னு பட்டர் கேட்கிறார். பட்டர் சொன்னாராம், திருநெடுந்தாண்டகத்தின் பிரமாணங்களையும் விளக்கங்களையும் வியாக்கியானங்களும் வச்சுதான் அந்த மேல்நாட்டு வேதியரை வென்றேன். அவர் பேர் நஞ்சியர். அவரை தன்னோட சீடராகவும் ஆக்கிக் கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். இதை கேட்ட உடனே ரங்கனுக்கு ரொம்ப சந்தோஷம். பட்டரின் பெருமையை போற்றும் வகையா இந்த பகல் 10க்கு முதல் நாள் சாயங்காலம் திருநெடுந்தாண்டகத்தை வாசிக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான். தாண்டகம்னா மலையை ஏற உதவும் ஒரு ஊன்றுகோல்னு பொருள். இந்த திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கை ஆழ்வார் ரெங்கனையே ஒரு ஊன்றுகோலா வச்சுட்டு 14 லோகங்களை தாண்டி இருக்கிற வைகுண்டத்தை அடையணும்னு சொல்ற. அதனால இந்த தாண்டகத்தை நட்டு வச்சு இந்த பெரிய திருநாளை தொடங்குகிறார்கள். பகல் 10 இது திருமொழி திருநாள்னு சொல்லப்படுகிறது. முதல் ஆயிரமும் 2வது ஆயிரமும் இந்த நாட்களில் சேவிப்பார்கள் அரையர்கள். 10வது நாள் நாச்சியார் திருக்கோலம். பட்டர் என்னதான் பராசர பட்டர் என்னதான் ரெங்கன் பேசினா கூட எப்போதுமே தாயை ரெங்கநாச்சியாரை முன்னிட்டுக் கொண்டுதான் பெருமாட்டே போகிறான். இது ரெங்கனுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம எல்லாம் பண்றோம், எல்லாம் கொடுக்குறோம், ஆனா எனக்கு எப்ப பாரு நாச்சியார் பக்கமே போறாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவரை கேட்ட உடனே அதுக்கு பட்டர் சொல்லலாம், என்ன இருந்தாலும் ரெங்கநாச்சியாரோட திருந மாதிரி இருக்காதுப்பா, அதனாலதான் நாச்சியார் பக்கமே நான் போறேன்னு சொன்னார். அப்படி நாச்சியார பாடியது சந்தோஷம் தான். இருந்தாலும் அப்படி நாச்சியார்ட்ட என்னதான் பார்க்கலாமேங்கிறதுக்காக இந்த பகல் 10வது நாள் நாச்சியார் திருக்கோலம் போட்டுக்கொண்டு பெருமாள் எழுதியிருக்க. நாச்சியாரோட எல்லா ஆபரணங்களையும் சூடிக்கொண்டு கையில கிளிய வச்சுட்டு ஒரு காலை குத்திட்டு அமர்ந்து நாச்சியார் எப்படி அமர்ந்திருப்பாளோ அதே கோலத்துல அமர்ந்து கொண்டு பட்டரை வர சொல்லணும். பட்டர் நேர வர
பாத்தியா என்னமோ ரங்கநாச்சியாரம் இப்ப பாரு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? உங்க ரங்கநாச்சியாருக்கும் எனக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பாரு, என்னோட கால் வச்சிருக்க அழகு என்ன, கையில வச்சிருக்கிற கிளி என்ன, நான் அணிந்திருக்கிற ஆபரணங்களின் அழகு என்ன, எல்லாத்தையும் பாரு. பின்னால பாரு, பின்னழகை பாரு அப்படின்னாராம். பட்டம் சுத்தி சுத்தி போய் கால் முதல் தலைவரை எல்லாத்தையும் பார்க்க என்ன சொல்ற? நாச்சியார் வீடா இருக்கேனா நானு? இருக்கேள் ஆனா அப்படின்னு இருக்கான். ஆனான்னு உடனே போச்சு. எங்களுக்கு ஒத்துக்க மாட்டான் போல இருக்கீங்க. அப்படி என்ன குறைண்ட? நாச்சியாரோட அணுகலன்கள் எல்லாம் அணிஞ்சிட்டு இருக்கேன். நாச்சியார் எப்படி இருப்பாளோ அதே போலதான் இருக்கேன். என்ன குறை? பட்டர் சொன்னாராம், எல்லாம் நாச்சியார் மாதிரியே இருக்கு. நீங்க அந்த உட்கார்ந்து இருக்கிற அழகு, கையில கிழிவிட்டு இருக்கும் அழகு, தலை ஜடை போட்டிருக்கிற அழகு, ஆபரணங்கள் எல்லாம் நாச்சியார் தான். ஆனா அந்த கண்ணு இருக்கு பாருங்க, நாச்சியாரோட கண் கடைக்கண்ல சிவந்து கருணை மட்டுமே பொங்கி கொண்டிருக்கும். ஆனா உங்க கண்ணு கோபத்தை கொப்பளிச்சுட்டு இருக்கு. ஒரு கண்ணுதான் கொஞ்சம் சாந்தமா இருக்கு, ஆனா அது பக்கத்துல வரல அப்படின்னு சொல்றாரு. பின்ன இருக்காத என்ன? தாயார் கருணை வடிவம் உள்ளவன் தான், நம்மளை ரட்சிக்கிறது மட்டுமே அவளோட வேலை. ஆனா பகவான் அப்படியா? ராவணனையும் வதைக்கணும், அந்த முனிவர்களுக்கும் ரட்சணை கொடுக்கணும். நரகாசுரனையும் அழிக்கணும், மற்றவர்களுக்கும் அவை கொடுக்கணும். அதனால ஒரு கண்ணு அவனுக்கு சூரியன் தான், ஒரு கண்ணு சந்திரன் தான். ஒரு கண்ணு தான் கருணை பொழியும், ஒரு கண்ணு தகிக்கும் தான். இப்படி அழகாக 10ஆம் நாள் நாச்சியார் திருக்குளம் பூண்டு கொள்கிறார். 11வது நாள் வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பானது. பூலோக வைகுண்டம் சொல்றதே அதனாலதான். எப்படி ஒரு ஜீவாத்மா தன்னோட ஜீவனை எப்படி போய் பெருமாளிடம் அடைக்கலம் பண்றது, மோட்சத்தை அடைகிறதுங்கிறத நம்பெருமாளே நம்மளுக்கு நடிச்சு காட்டுற ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான். அதுதான் இங்க இருக்கிற வைகுண்ட ஏகாதசிக்கு ஏற்றம். எப்படி அந்த ஜீவன் இங்க இருந்து கிளம்பி பரமபதத்து பக்கத்துல போறது, பரமபதத்துல எம்பெருமானோட யாரெல்லாம் இருப்பா, அங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும், ஜீவன் எப்படி முக்தி பெறும் அப்படிங்கிறத நம்பெருமாளே இந்த வைகுண்ட ஏகாதசி முதல் 10 நாளும் நடித்து காட்டுகிறார் நம்மளுக்காக. இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கும்னா 7 உலகங்கள் இருக்கு இல்லையா? பூ, புவக, சுவக, மகக, ஜனக, தபக, சத்தியம். இந்த 3வது லோகம் தான் சொர்க்கலோகம். பூங்கிறது பூமி, புவகங்கிறது நமது பித்ருக்கள் இருக்கும் உலகம், சுவகங்கிறது ஸ்வர்க்கம். அதனால நம்ம 3வது லோகம் தான் சொர்க்கலோகம். அந்த சொர்க்க வாசல்னு சொல்லக்கூடாது, நம்ம வைகுண்டத்துக்கே போறோம், அதனால வைகுண்ட வாசல் தான். சத்தியம்ங்கிறது சத்தியலோகம், பிரம்மாவோட லோகம். இந்த லோகங்கள் எல்லாம் தாண்டி சில அண்டங்களையும் தாண்டி வெளியிடங்களை, வெளிவாசலை தாண்டி பரமபதத்துக்கு நோக்கி போறது இந்த ஜீவன். போற வழியில விரஜா நதின்னு ஒரு நதி இருக்கிறது. அந்த நதியில முங்கி எழுந்துகிறது அந்த ஜீவன். அப்படி எழுந்த உடனேவே அந்த ஜீவனுக்கு அப்ராக்கிருதமான உடல் கிடைக்கிறது. அப்ராக்கிருதமான உடல்னா நம்ம உடல்லாம் பஞ்ச பூதங்களால ஆனது இல்லையா? அது அப்படிப்பட்ட உடல் இல்லை. அந்த உடலுக்கு அழிவே கிடையாது, பசி தாகம் கிடையாது, கர்மா தீண்டாது, வயோதிகமே கிடையாது. அப்படிப்பட்ட உடல் தான் அப்ராக்கிருதமான உடல். அந்த விரஜா நதியில குளிச்ச உடனே அந்த ஜீவனுக்கு அந்த உடல் கிடைக்கிறது. இப்ப இந்த விரஜா நதியிலேருந்து கீழே இருக்கிற லோகங்களை ஒரு வகையாகவும், விரஜா நதிக்கு அப்புறம் இருக்கிற லோகத்தை இன்னொரு வகையாகவுமே பிரிச்சிடலாம். விரஜா நதிக்கு கீழே இருக்கிற அவ்வளவு லோகங்களும் அழிவுக்கு உட்பட்டது. ஊழி காலம் வந்த உடனே இங்க இருக்கிற எல்லா ஜீவன்களும் துணியா மாறி பகவான் போய் ஒட்டிட்டு. விரஜா நதிக்கு அப்புறம் இருக்கிற உலகத்துக்கு, அதாவது வைகுண்டத்துக்கு அழிவே கிடையாது. ஒரு தூரம் போயிட்டோம்னா அழிவில்லாத உலகம் அது. அதுதான் நிலையான விபூதின்னு சொல்லிக்கிறார்கள்.
நம்மாழ்வார் தன்னோட திருவாய்மொழியில 10ஆம் 10ல 9வது சொன்ன 10:9 சொன்னபடியே பரமபத வாசல்ல இருந்து அந்த ஜீவன் எப்படி போறதுங்கிறத அவர் தன்னோட பாசனங்கள சொல்லியிருக்கார். பெருமாள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலகாத்தால தன்னோட கர்ப்பகிரகத்திலிருந்து கிளம்பி 3வது திருச்சுற்று சொன்னோம் இல்லையா, குலசேகரன் திருச்சுற்று ஏகாதசி பிரதர்ஷனம், அது வழியா சுத்தி வருவார். வர வழியில எப்படி வைகுண்டத்துல தர்ஜா நதி இருக்கோ அதை போல அங்க ஒரு கிணறு இருக்கு. தர்ஜா நதியை சொல்லும் வகையாகும். அந்த கிணறை தாண்டி தர்ஜா நதி மண்டபத்துல எழுதியிருக்க அங்க எல்லாரும் வேதங்களை படிப்பார்கள். அது முடிச்சு பரமபத வாசல் அருகில வந்து பெருமாள் ஆகிய சொன்ன உடனே அந்த பரமபத வாசலை திறப்பார்கள். அங்க எல்லா வாத்தியங்கள் முழங்க பரமபத வாசல் வழியாக இந்த பெருமாள் வெளியில வர, அதாவது அந்த ஜீவாத்மா பரமபதத்தை நோக்கி போகிறது. அந்த வைகுண்ட வாசல் கதவு திறக்கிறது, வெளியில வர வழியில அந்த நடந்தவர் போறதுக்கு அந்த சந்திர புஷ்கரணி பக்கத்துல கொட்டகை போட்டிருப்பார், நடை கொட்டகைன்னு. அந்த வழியா தான் பெருமாள் ஏறி வருவார், நடந்து வருவார். அந்த வழியில சில உபயங்களை கண்டறிந்து கொண்டு வருவார். உபயம் இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டு வருவார். இது எப்படி இருக்குன்னா, நம்ம பரமபதத்துக்கு நுழைஞ்ச உடனே அங்க ஏற்கனவே இந்த முக்தாத்மார்கள் இருப்பா இல்லையா, அவ நம்ம எல்லாம் வரவேற்பாங்க. வாங்க வாங்க வாங்க, உங்க உலகத்துக்கு வந்துட்டேடா வாங்க அப்படின்னு வரவேற்பாங்க. அதை போல இந்த வழிநடை உபயங்களை சேர்த்துக் கொண்டு வருகிறார். அப்புறம் திருமங்கை ஆழ்வார், உடையவர், நம்ம ஆழ்வார் 3 பேரும் ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தை வாசிப்பார்கள். இது அவர்களுக்கு துதி சொல்லி வரவேற்பது போல இந்த ரங்கராஜ ஸ்தவத்தை சொல்கிறார்கள். இதை முடிஞ்சு இங்கேருந்து தவித்தரை வாசல் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஆழிநாடான் வேடுபரி நடக்கும் இல்லையா, 4வது சுற்று, அந்த சுற்றுக்கும் 5வது சுற்றான 1000 கால் மண்டபத்தை அதுக்குள்ள நடுவுல போறதுக்குள்ள வழி வழியா பெருமாள் நுழையிறார். அதாவது வைகுண்டத்துக்குள்ள போறார். இத தவித்தரை வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போய் அந்த 1000 கால் மண்டபத்துல சேரப்போறார் பெருமாள். இதை போலவே வைகுண்டத்திலையும் 1000 கால் மண்டபம் இருக்கு. அதுக்கும் இங்கேக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். அங்க 1000 கால் இருக்கு, இங்க 979 கால்கள் தான் இருக்கு இந்த 1000 கால் மண்டபத்துல. மீதி 21 கால வருஷா வருஷம் தென்னை மரத்தை வெட்டி 21 கால்களை நட்டு அதுக்கு ஒரு கூடாரம் போட்டு அந்த வழியா பெருமாள் ஏறுவது. இது எதை காட்டுறதுன்னா, அங்க நித்திய விபூதி அழிவே இல்லாதது, ஆனா இங்க நீலா விபூதி அழிவை உடையதுங்கிறத காட்டுறதுக்காக இந்த 21 தூண்களையும் வருஷா வருஷம் எடுத்து எடுத்து மாத்துவாங்க. ஒரு சமயம் இது 1000 தூணா ஆக்கணும்னா 21 தூணை கட்டி கட்டி பார்த்துருக்கா 2-3 தடவை. அது இருந்து விழுந்த உடனே சரி நம்பெருமாளோட ஆகிய இதுதாங்கிறதுனால அதை நிறுத்தி விட்டார்கள். இந்த 21 தூண் இருக்கிற கொட்டைகள் வழியா பெருமா போகும்போது ஆழ்வார்களுக்கு தான் மரியாதை செய்வார். அப்படியே நடந்து போய் 1000 கால் மண்டபத்தில் நுழைந்து படியேற்ற மாலையை ஏற்றுக்கொள்வார். அது எப்படின்னா, அங்க இருக்கிற முக்தர்கள், நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னா வாங்க வாங்க இது வந்து டிராயிங் ரூம், இது டைனிங் ரூம் அப்படின்னு போய் காட்டுறோம் இல்லையா, அது மாதிரி அங்க இருக்கிற ஏற்கனவே இருக்கிற முக்தர்கள் கூட்டிக் கொண்டு போய் வைகுண்டத்தை சுத்தி காமிப்பார்களாம். அதை குறிக்கும் வகையாக இந்த படியேற்ற மாலையை ஏற்றுக்கொண்டு பெருமாள் அங்க இருக்கிற திருமாமணி மண்டபம் நடுவில் இருக்கிற மண்டபத்தில் ஏறுவார். அங்க ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் புடைசூழ நம்பெருமாள் எழுதியிருப்பார். இப்படித்தான் ஒரு ஜீவனம் இது மாதிரி போறதுன்னு எவ்வளவு சௌலபியனா இருந்தா நம்மளுக்கு அவனையே நடிச்சு காட்டுறான். 7வது இந்த ராப்பத்துல 7வது நாள் பராங்குச நாயகி நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக பெண் வேடமிட்டு கைத்தல சேவை கண்டருள்வார். 8வது நாள் வேடுபரி திருமங்கை மன்னன் நாராயணனிட்ட சரணடைஞ்சு சரணாகதி கிட்ட கட்டத்தை நடத்தி காட்டுவார்கள். இங்க 4 நாடான் படிந்துரையும் வாசல் 4வது வீதியில இந்த வேடுபரி நடைபெறும்.
10வது நாள் நம்மாழ்வார் மோட்சம். இந்த ஜீவன் இப்படிதான் ஆழ்வாருக்கு எப்படி நான் மோட்சம் கொடுக்குறேனோ அது மாதிரி உனக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிறத தானே நடுத்து காட்டுகிறார் நம்பெருமாள் நமக்காக இந்த ஸ்ரீரங்கத்தில். அதனாலதான் இது பூலோக வைகுண்டம்னு பேரு. அங்க எப்படி எந்த உற்சவங்கள் எல்லாம் கண்டருளாரோ அது மாதிரியே இங்க எல்லா உற்சவமும் செய்கிறாங்க. அங்க எப்படி எல்லாம் பரிபூர்ணா பெருமாள் இருக்கானோ அதை போலவே அச்சாவதாரத்துல இருக்கான்னு நம்ம தான் புரிஞ்சது. தவறுகள் செய்யாம புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற எல்லாருமே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே நித்திய சூரிகளாக தான் கருதப்படுகிறார்கள். ஏன்னா வைகுண்டத்தில் அங்க யாரும் சூழ்ந்திருப்பார், அவர் நித்திய சூரிகள் சூழ்ந்திருப்பார். அதனால பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துல நம்ம எல்லாரும் நித்திய சூரிகள் மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். நித்திய சூரிகளாக இருந்து நம்மளும் அவனுடைய உற்சவத்தை அழகா அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இப்பதான் அவரோட இந்த பெரிய திருநாளான ராப்பத்து பகல் 10 முடிந்தது. 21வது நாள் மீதி இருக்கிற 3000வது ஸ்லோகம் இயற்பாவை படித்து 4000த்தையும் இந்த 21 நாளும் அரங்கன் சரியாக கேட்டு நம்மளும் அரையர் சேவை சேவை சொன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். சேவித்துக் கொண்டு இருக்கான். சரி, எதுக்கு இந்த பெரிய திருநாள்ல மட்டும் முத்தங்கி ரத்னங்கி மத்த நாள் சாப்பிட்றதுலேயே? இந்த முத்துங்கிறது என்னன்னா திருப்பார்கடலை குறிக்கிறது. ஸ்ரீராப்திநாதன் எப்படி திருப்பார்கடலை படுத்துட்டு இருக்கானோ அதை குறிக்கிறதுனால இந்த முத்தங்கிய மூலவருக்கு சாப்பிட்றான். ரத்னங்கி பெருமாளோட பாதுகை ஆழ்வார் அந்த ரத்ன அங்கியில பதிக்கப்பட்ட எல்லா ரத்னங்களும் ஆழ்வார் பாடிய பாசுரமாக கொள்ளப்படுகிறது. அதனால ஆழ்வார்களோட இந்த 4000 பாசத்தை கேட்கும் போது முத்தும் பவழும் ரத்னமான ஆழ்வார்களையே தன்னால சேர்த்து கொண்டு அவன் இந்த பாசுரங்களை அனுபவிக்கிறார். அதனாலதான் இந்த 21 நாளும் ரத்னங்கி முத்தங்கி கூடுகிறார்கள். இந்த ரங்கராஜனிடம் அவன் எப்படி நடிச்சு காட்டுறானோ நம்மளுக்காக அவனுடைய அளவிட முடியாத கருணையோட நம்மளுக்கு அருள் கொடுக்கணும்னு இங்க காத்துட்டு இருக்கான். வைகுண்ட வாசல தந்த வச்சுன்னு காத்துட்டு இருக்கான். நாமளும் அவனிடம் நம்மளோட கடைசி தேவையான அருட்செல்வத்தை கேட்போம். ரங்கராஜன் மேல ஒரு பாடலை பார்க்கலாம். ஸ்ரீரங்கராஜா ஸ்ரீரங்கராஜாவும் சேவானந்தமே பரமானந்தமே. ஸ்ரீரங்கராஜா ஸ்ரீரங்கராஜாவும் சேவானந்தமே பரமானந்தமே. ஆரணர் பொருளெல்லாம் அடங்கிய உருவமாய் ஆளவந்தார் கண்ட அரவணை செல்வமே. ஸ்ரீரங்கராஜா ஸ்ரீரங்கராஜாவும் சேவானந்தமே பரமானந்தமே. சக்தி வரலக்ஷ்மி ஜெயமாதில் தூலங்க. சக்தி வரலக்ஷ்மி ஜெயமாதில் தூலங்க. ஜகன்மதாவுனகடி தாமரையில் விளங்க. சக்தி வரலக்ஷ்மி ஜெயமார்பினில் தூலங்க. ஜகன்மதாவுனகடி தாமரையில் விளங்க. பக்தி ஹிருதயமான பார்க்கடல் நீரிலே. பக்தி ஹிருதயமான பார்க்கடல் நீரிலே. பரம குண்டலி மேலே துரிய கண் வளரும். ஸ்ரீரங்கராஜா ஸ்ரீரங்கராஜாவும் சேவானந்தமே பரமானந்தமே. ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா
ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று போதும் அன்பர்க்கு அனுபூதி தருமரசே. ஓம் நமோ நாராயணா என்று போதும் அன்பர்க்கு அனுபூதி தருமரசே. ஸ்ரீரங்கராஜாவும் சேர்வணந்தமே பரமானந்தமே. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வேண்டினாதான் பெருமாள் வருவான், நம்ம வேண்டியதை கொடுப்பான். முயற்சியும் உழைப்பும் இருந்ததுன்னா அந்த விடுபட்ட பக்கங்கள்ல நம்ம நினைச்சதை அடைந்து விடலாம். அது மட்டும் இல்லாம இந்த கலிகாலத்துல சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்துக்களுக்கே இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு இந்த பகவான் நாமங்களை மட்டும் இல்லாம அவனுடைய கதைகளையும் சொல்லி நம்ம அடுத்த தலைமுறைக்கு வழிபடுத்தணும். இந்த மார்கழி இன்று கோபி இல்லையா, இந்த பேர் எப்படி வந்ததுன்னா, ஆண்டாள் நாச்சியார் 30 நாளும் திருப்பார்வை நோன்பெடுத்தார். இருந்து அவளோட ஆசை என்ன, மாநிலத்தின் பேச்சுப்படி வாழவில்லை, பெருமாளைதான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. அப்படி 30வது பாசுரமான வங்கக்கடல் கிடைந்த அன்னைக்கு நோன்பு இருந்து முடிச்ச உடனே அன்றே ரெங்கநாதன் அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அந்த காட்சியை அனுபவித்தாள் போதே, அதாவது பூகித்தாள். எல்லா ஓகங்களும் அவளுக்கு கிடைச்சது. இப்ப என்ன கேட்டா, ஸ்ரீரங்கநாதன் தான் கேட்டா. ரெங்கநாதனை காட்சி கொடுத்தார் அந்த பாவை நோன்பின் முடிவில். அதனால இந்த போகங்கள் கிடைச்சதுனால இந்த நாளைக்கு போகின்னு பெயர் வந்ததாம். இத பிரபன்னாமிர்தம் அப்படிங்கிற புத்தகத்துல பராசர பட்டருக்கும் அவருடைய சீடரான நஞ்சியருக்கும் உள்ள சம்பாதமாக சொல்லியிருக்கிறார். அதனால இது வரைக்கும் நம்ம போகினா வேற அர்த்தம் புரிஞ்சுட்டோம் இல்லையா. ஆண்டாள் ரெங்கனை போகித்து உகந்ததால் இன்று போகின்னு பெயர் வந்தது. நாமளும் ஆண்டாள் மேல் ஒரு மங்களத்தோட இன்று இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளலாம். கோதாவுனக்கு மங்களம் நித்ய கல்யாணி, கோதாவுனக்கு மங்களம். பாதாரவிந்தமதில் பாடி பணி புரிவோம், ஆதாரம் நீயே அம்மா அருள் புரிவார் தாயே. கோதா உனக்கு மங்களம் நித்ய கல்யாணி, கோதா உனக்கு மங்களம். நாடி உலகில் உள்ள ஜீவர்களை நீ தேடி பாடி பசுந்தமிழில் திருப்பாவை கண்ணை பாடி. நாடி உலகில் உள்ள ஜீவர்களை நீ தேடி பாடி பசுந்தமிழில் திருப்பாவை தன்னை பாடி. ஆடி பூரவீனத்தில் வந்து அரங்கற்கு மாலை, ஆடி பூரவீனத்தில் வந்து அரங்கற்கு மாலை சூடி கொடுத்த தாயே சொல்லுவோம் உன் புகழை. கோதா உனக்கு மங்களம். டெம்பிள் கமிட்டியில இருக்கிற அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்காக என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சங்கர்ஜி முன்னாலே வந்து எல்லா ஏற்பாடையும் செய்து லைவுக்கு ஏற்பாடு செய்திருக்க, அது மட்டும் இல்லாம இங்க உட்கார்ந்து கேட்டு இருக்கிற அனைவருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு திருமதி கீதா தீபா அவர்கள் ஒரு மரியாதை செய்கிறார்கள். நல்ல பயங்கரமாக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். பெருமாள் மாலை திருமதி கீதா அவர்கள் அனுமதிக்கிறார்கள். திருமதி சுபத்ரா எம்ப்ளா ஒரு சின்ன நினைவூட்டல். ஆக இந்த நிகழ்ச்சி வாசல் திருவாய் வைகுண்டா. நார்மலாக நான் இசை நிகழ்ச்சியில் தான் இந்த நன்றி கவிகளை சொல்லுவேன். இது ஒரு புதுமையான அனுபவம் எனக்கு. நான் இது வரைக்கும் திருமதி ஜெயஸ்ரீ உபன்யாசத்தில் இது வரைக்கும் அநேகமாக நான் கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே வந்ததுலேருந்து இன்றைக்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதுனால எனக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும், எப்படி சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறா அப்படிங்கிறத கேட்கணும்னு வந்தேன். ஒன்றே ஒன்று சொல்லணும். அதாவது தமிழில் சிந்தாமல் சிதறாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி நாம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி எந்த வித சலனமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக நிதானமாக ரொம்ப அழகாக 6-10 மணிக்கு ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட இப்போ மணி 8 8 மணி வரைக்கும் ரொம்ப நிதானமாக ரொம்ப அழகாக சொன்னதுக்கு இந்த டெம்பிள் கமிட்டி சார்பாகவும் இங்கே வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது முக்கியமாக இன்னொன்று, இந்த ஏகாதசியை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுருப்போம். என்ன மாதிரி ஏற்கனவே அதை பற்றி ரொம்ப தெரியாது. பட் இப்போ நான் இன்றைக்கி உண்மையிலேயே தெரிஞ்சிட்டேன். ஏகாதசின்னா இப்போ ஏகாதசிங்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுருக்கேன். அப்புறம் அந்த கைசிய ஏகாதசி இதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக எடுத்துரைத்தார்கள். அப்புறம் முக்கியமாக பயிராரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு நம்ம அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கூல்லேருந்தே பயிராரும் பெற்று பெருவாழ்வு. ஆனால் அந்த 16 செல்வங்கள் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. பொதுவாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி ரொம்ப அழகாக அவர்கள் இந்த 16 செல்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறது என்கிட்ட பேப்பர் இல்லை. அதனால் நேற்றுக்கு நான் டவுன் பஸ்க்கு போயிட்டு வந்த டிக்கெட்டை வச்சு நான் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்க நிறையற்ற செல்வம், தேடும் செல்வம், வேண்டும் செல்வம், மயக்கப்பட்ட செல்வம், விதிக்கப்பட்ட செல்வம். இது ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. ஒவ்வொன்றையும் நான் அனுபவிச்சு ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ சப்டிவிஷன்ஸ் இருக்கு. நிறையற்ற செல்வம்னா எத்தனை இருக்கு, தேடும் செல்வம்னா எத்தனை இருக்கு, வேண்டும் செல்வம்னா எவ்வளவு, மயக்கப்பட்ட செல்வம், விதிக்கப்பட்ட செல்வம். ஸோ எல்லாமே ஒரு ஆன்லைன், எல்லாமே முன்னாடியே ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் சிப்பு ப்ரோக்ராம் மாதிரி எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி தான் இந்த கடவுள் மனுஷ ரூபத்தை அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் திருமதி ஜெயஸ்ரீ அழகாக இந்த பாடலோட இசை நயத்தோட ரொம்ப அழகாக சொன்னார்கள். அதாவது இந்த ஒரு இசை பயண ரூபமாக ஒரு இறைவனிடம் கொண்டு சேர்வது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். வாசல் திருவாய் வைகுண்டா அந்த தலைப்பே யார் செலக்ட் பண்ணான்னு தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது இந்த தலைப்பு, வாசல் திருவாய் வைகுண்டா. இன்ஃபேக்ட் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த யூடியூப்பில் சங்கர்ஜி அனுப்புவார். ஜெயஸ்ரீ எங்கெங்கெல்லாம் போகிறாலும் அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கல்லாளர் கோவில் அங்கே இங்கே நான் அப்படியே நினச்சிப்பேன். இவ்வளோ தூரத்தில் போய் கொஞ்சம் சரி காரத்தில் போகலாம், சரி போயிட்டு பெட்ரோல் கணக்கு எல்லாம் லௌகிக வாழ்க்கையில் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கேன். அதெல்லாம் யோஜனை பண்ணி விட்டுருந்தோம். இங்கே நம்ம என்ன கோவில், நம்ம காட்டாளிகை சிங்கர் அங்கே நிறைய பண்ணியிருக்கான். இப்போ ரீசெண்டாக கூட இந்த தீபம் கார்த்திகையில் பண்ணான். அப்போ கூட நான் நினச்சிட்டு இருந்தேன், இங்கே 56 போட்டிருக்கு, நான் நீ வேணால் போயிட்டு வரலாமான்னு என் ஒய்ஃப்ட்ட கூட கேட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ மழைகளை லுஸ்க்கு அப்படியே விட்டாச்சு. இன்னைக்கு நான் பரிபூர்ணமாக ஃபுல்லாகவே உட்காந்து கேட்டேன். எல்லாரும் கேட்டவா எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவ்வளோ அருமையாக இந்த ப்ரோக்ராம் இருந்தது. மேலும் மேலும் வாழ்த்துக்களம்மா. நல்லா நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் உங்களுடைய புலவையை ஏற்றிக்கொண்டு, ஏன்னா நீ பேசுகிற அளவுக்கு என்னால் பேச முடியுமான்னு தெரியாது. நானே சத்யநாராயணன் சாதாரணமாக தான் பேசுவோம். அவர் உங்கள் வீட்டுக்காரராக போயிட்டாரு, அதனால் அவர் சொல்லி தான் ஆகணும். நான் வெளி மனுஷன். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன்,
அளவுக்கு புலமை கிடையாது, ஏதோ பேசுவோம் ரசிப்போம் அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று அந்த சங்கீதத்தை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லணும். எல்லாமே ரொம்ப அழகாக அவர் குரலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த குரூப்பில் பாடும்போது கூட நான் தனியாக கவனிச்சிருக்கேன். ஏன்னா அப்பவும் என்ன தான் கூப்பிடுவான். அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரங்கனை பணிவார் தினமே அப்படிங்கிறது ஐ திங்க் இட் வாஸ் இன் ஆபே. அதனால் அந்த இது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டு எல்லா பாட்டுலையுமே டாப் வந்து அதுதான், ரங்கனை பணிவார் தானே, பணிவார் பணிவாய் தினமே. வெரி குட் வெரி குட். எனக்கு வார்த்தை கேட்டது பணிவாய் தினமே, அதுவும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இசை ரூபத்திலையும் கெட்டிக்காரியாக இருக்காங்க, அந்த வர்ணனை பண்ற உபன்யாசத்துலேயும் நல்லா வந்துருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு எங்களுக்கு விஷயங்கள் கேட்டு நாங்கள் இன்புடுறோம். அவ்வளோதான், கேட்கும்போது நல்லா இருக்கு. இப்போ இந்த 14 செல்வங்கள்ங்கிறது நான் இனிமேல் கொஞ்ச நாள் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக இத்தனை உட்பிரிவுகள் இருக்கு, இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, தேடும் செல்வம், விதிக்கப்பட்ட செல்வம் அப்படிங்கலாம். ஆகையினால இது எல்லாருமே ஒரு நல்ல ஒரு உபன்யாச அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் நான் நிச்சயமாக நம்புகிறேன், தினமாக நம்புகிறேன். வந்து கேட்டவன் அத்தனை பேருக்குமே இது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஸோ மேலும் மேலும் சிறப்பாக வர வேண்டும் என்று எல்லாரும் வல்ல அபயவரத ஆஞ்சநேயரை வணங்கி விடைபெறுகிறேன். இந்த டெம்பிள் கமிட்டிக்கு அண்ட் மிஸ்ஸஸ் மாதவி, மிஸ்ஸஸ் சாவித்ரி அண்ட் பர்மனெண்ட்டாக நம்ம சங்கர்ஜி அவர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வந்துட்டார். அதனால ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம், அதனால திருப்பியும் படிக்க வந்துட்டார். அவர் வந்ததுனால நமக்கு ரொம்பவே மைக் செட்டு எந்த தொந்தரவும் இல்லாமல் கூடுமானவருக்கு யாருமே இருந்திருக்கல. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருமே உன்னிப்பாக கவனித்தோம். நான் ஒரே சீட்டில் தான் உட்காந்துருந்தேன், நல்லா கேட்டேன். அதனால் மேலும் மேலும் திறக்க வேண்டுகிறேன். இறைவனவர்கள் எல்லாருக்கும் கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.